Hi students. So first of all வந்து எங்களோட introduction to digital marketing வெபினாருக்கு ஜாயின் பண்ணிக்கிறவங்க எல்லாருமே வந்து வெல்கம் பண்றோம். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல ஆர்வமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஒன்று லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நான் தான் பிரியா, நான் வந்து ட்ரெண்ட் செட்ல ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வெபினாரை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறவங்க ட்ரெண்ட் செட். நிறைய பேருக்கு ட்ரெண்ட் செட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். எங்களோட ஆல்ரெடி எங்களோட கம்யூனிட்டிஸ்ல வந்து இருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் சில பேர் வந்து புதுசா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க எங்களோட கம்யூனிட்டியோல. ஸோ எங்களோட ட்ரெண்ட் செட்டை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னு சொன்னா, ட்ரெண்ட் செட் வந்து கரண்டா என்ன டெக்னாலஜிஸ் அண்ட் என்ன விஷயம் வந்து ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருக்குதோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட் மூலமாகவும் ப்ரொஜெக்ட்ஸ் பேஸ்டான லேர்னிங் மெத்தட் மூலமாகவும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் ட்ரெண்ட் செட் என்ற ஒரு விஷயமாகவும் நோக்கமாகவும் இருக்குது. ஸோ இதுல நாங்க பேசிக்கா வந்து மூன்று விஷயங்கள் மூலமா வந்து நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் அவுட் பண்றாங்க. இதுல முக்கியமா இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. மந்த்லி வைஸ் வந்து 2-3 வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லாம ஐடி சம்பந்தமான டெக்னாலஜிஸ்ல வந்து நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ நீங்க வந்து சம்பந்தமான அப்டேட்ஸ் வந்து சோஷியல் மீடியால பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட வந்து பூட் கேம்ப்ஸ் செய்யறாங்க. இப்ப நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல படிக்கிறத விட பிசிக்கலா படிக்கணும் வந்து விருப்பமா இருக்கும். ஸோ உங்களுக்காண்டி வந்து நாங்க பூட் கேம்ப்ஸ் வந்து செய்யறாங்க. ஸோ இது வரைக்கும் நாங்க வடமராட்சியில ஒரு பூட் கேம்ப் செய்யறாங்க. அதை விட வந்து ஜெஃப்னால ஒரு பூட் கேம்ப் செய்யறாங்க. இது பைத்தன் பூட் கேம்ப் செய்திருக்கிறோம். ஸோ இதை விட வந்து நீங்க ஸ்ட்ரக்சரா வந்து லேர்ன் பண்ண விரும்புறீங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ரக்சரா லேர்ன் பண்ணணும், இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறவங்க மூலமா நாலேஜ் கெதர் பண்ணணும்னு சொன்னா எங்களோட பெய்ட் கோர்சஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு ஐடியா ட்ரெண்ட் செட்டை பத்தி. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ வெபினார்ஸ், எங்களோட பூட் கேம்ப்ஸ் மற்ற எங்களோட கோர்சஸ் பத்தின அப்டேட் வந்து பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜஸ் வந்து லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதன் மூலமா வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து டக்கு டக்குன்னு நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன். டக்குன்னு இந்த சோசியல் மீடியாஸை வந்து லைக் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸும் இருக்குது. எங்களோட சோசியல் மீடியா பேஜஸை லைக் பண்ணி இந்த வெபினார் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களோட ஸ்டோரியில ஷேர் பண்ணீங்கன்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு வந்து நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல வந்து சொல்லி இருந்தாங்க. ஸோ டிக்டாக் அட்ஸ் மேனேஜர் யூசர் பிளே புக்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவோம். பர்சனலா ஸ்டோரி ஷேர் பண்ற எல்லாருக்குமே வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுவோம். ஸோ இந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணி டக்கண்டு ஃபாலோ பண்ணி டக்கண்டு இந்த வெபினார் சம்பந்தமான அப்டேட்ஸை வந்து உங்களோட ஸ்டோரிஸ்ல ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபாலோ பண்ண எல்லாருக்கும். ஸோ இன்னும் 2 ஹவர்ஸ் வந்து நீங்க எங்களோட தான் ட்ராவல் பண்ண போறீங்க. இந்த 2 ஹவர்ஸ்ல வந்து நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி வெபினார்ஸ் நடந்து கொண்டிருக்கன்னு ஷேர் பண்ணலாம். ஸோ எண்ட் ஆஃப் த வெபினார்ல வந்து யார் யார் வந்து ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணிருக்கீங்க நாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவோம். ஸோ அந்த விஷயங்களை ஸோ நீங்க வந்து அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட ஷேர் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா நாங்க இந்த பிளே புக்கை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி வர்றோம். ஸோ அதுக்கு முதல் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எசென்சியல்ஸ் சொல்லி நாங்க ஒரு கோர்ஸும் வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு 3 மந்த்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்ல பேசிக்கா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக் ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், மற்ற சர்ச் எஸ்சிஓ சம்பந்தமான டீட்டெயில்ஸ், மற்றது பெய்ட் ஆட்ஸ் எப்படி ரன் பண்றது, அனலிட்டிக்ஸ் சம்பந்தமான எல்லா விஷயமும் வந்து இந்த 3 மந்த்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணி விடுவோம். ஸோ எல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்டாவும் உங்களோட போர்ட்போலியோ வந்து கிரியேட் பண்றதுக்கு இந்த 3 மந்த்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ வெபினார் அட்டெண்டிஸுக்காக எக்ஸ்க்ளூசிவா நாங்க 20% ஆஃபர் கொடுக்குறோம். ஸோ உங்களோட வெபினார் குரூப்ஸ் எல்லாரும் இருப்பீங்கன்னு நம்புறேன். அந்த குரூப்ல இந்த கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் நான் போடுவேன். வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ற எங்களோட வெபினார் அட்டெண்டிஸுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபீஸ்ல வந்து 20% ஆஃபரும் வந்து நாங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இது சம்பந்தமான மேலதிகமான விவரம் சொன்னா நீங்க டிரெக்டா எங்களை கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் என்ன நேரத்தை மெனக்கெடுத்தாம நாங்க இந்த கோர்ஸுக்கு இந்த வெபினாருக்குள்ள போவோம். ஸோ மீட் அவர் இன்ஸ்ட்ரக்டர் வட்சன் சர்மா, ஹெட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட் CCMS. ஸோ இவங்களுக்கு கிட்டத்தட்ட 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கரண்டா இப்ப இண்டஸ்ட்ரியில. ஸோ நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தேன். நீங்க எஸ்சிஓண்டா என்ன, சோசியல் மீடியால எப்படி மார்க்கெட் பண்றது, எப்படி பூஸ்ட் பண்ணலாம், எப்படி வந்து உழைக்கலாம், என்னென்ன மாதிரியான
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வெபினார்ல உங்களோட எல்லா கொஸ்டின்ஸுக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த வேல்யூபிளான இந்த செஷனுக்குள்ள போவோம். ஸோ ஓவர் டு யூ ஷர்மா. Thank you Shafiq. So good evening everyone. Hope everyone is having a good weekend. So இந்த வீக்கெண்ட்ல வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா மாத்துறதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து இந்த செமினார் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை டு மேக் a good outcome from this like 1 hour, right? ஸோ அடுத்த ஒரு 60-75 நிமிஷம் நாங்க மோஸ்ட்லி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்ன ட்ரெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இதுல ஜாயின் பண்ண ஆட்கள் வந்து ஆல்மோஸ்ட் 90% ஆட்கள் வந்து பிகினர்ஸா தான் இருக்கிறீங்க. ஸோ அதால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றாவே என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு, என்ன விஷயங்கள் அங்கங்க யாருக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னென்ன சேனல்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபியூச்சர் என்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் இதில் டேப் இன் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் அ எண்ட் கோல் ஆஃப் திஸ் செமினார், ரைட்? ஸோ யா, ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எல்லாருக்கும் என்னுடைய ஸ்க்ரீன் தெரிஞ்சுன்னா ஒரு தம்ஸ் அப் அப்படி இல்லாட்டி ஒரு ஹேண்ட்ஸ் அப் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் தாங்க பார்ப்போம். நைஸ். ரைட். செகண்ட் திங், நான் கேட்குது அப்படின்னு நம்புறேன். அதெல்லாம் நீங்க தம்ஸ் அப் எல்லாம் தந்துருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் எனி கொஸ்டின் அட் த எண்ட் ஆஃப் த செமினார். நாங்கள் நடுக்குள்ள வந்து வீல் கோ த்ரூ ஆல் த ஸ்டாப்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ரைட்? ஸோ இது வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல வந்து நாங்கள் சேர்ந்து இந்த செமினார் கொண்டு போக போகிறோம். இந்த ஃபுல்லாக தமிழில் கொண்டு போகிறது கஷ்டம், பட் மோஸ்ட்லி நான் தமிழில் இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு போறேன், ரைட்? இன்கேஸ் உங்களுக்கு தப்பி தவறி நடுவுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது இன்டர்நெட் இஷ்யூஸ் இல்லை இந்த வாய்ஸ் ஒழுங்காக கேட்குது அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு மெசேஜ் இந்த குரூப். அது வந்து ஸ்டோர் பண்ண ரைட்? தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இதுல அடுத்த 75 நிமிஷத்துல வந்து நாங்க என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உண்மையாவே என்ன, ரைட்? ஸோ அந்த ஜாகன் வேர்ட்ஸ் அப்படின்ற விஷயங்கள் பெரிய வேர்ட்ஸ் இல்லாமல் சிம்பிளா வந்து நாங்கள் முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன. அடுத்தது வந்து ஏன் 2025 வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பிஸ்னஸுக்கு வந்து பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அமையுது, ரைட்? அப்படின்ற விஷயம். மூன்றாவது விஷயம் வந்து 5 core டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் எனிவன் கேன் யூஸ். அதாவது யார் வேணாலும் யூஸ் பண்ணக்கூடிய 5 மிக முக்கியமான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து என்னன்னு பார்ப்போம். பேசிக்கா அந்த 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? அதுக்கு பிறகு கெட் ஸ்டார்ட் பண்றதுக்குரிய குட்டி வேஸ் சொல்லி தருவேன். அதுக்கடுத்து ரிசோர்சஸ், அதாவது நீங்க தொடர்ந்து கல்வி கற்று டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் பெற்றுக்கொள்ள என்னென்ன விஷயங்கள் நீங்க டேப் இன் பண்ணலாம், வந்து இங்க பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், ரைட்? ஓகே. My name is Vatsan Sharma. I'm head of digital marketing at CCMS. அதை விட 8 years experience digital marketing இருக்கு. So we have worked across அதாவது நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ், கேம்பெயின்ஸ் எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். So if you have any other doubts, we can talk at the beginning. Right. Topic. What is digital marketing? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நிறைய பேர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருப்பாங்க, இணையவழி சந்தைப்படுத்தல் அப்படின்ற விஷயம். பட் வாட் ரியலி இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா, பேசிக்கலி இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்ல ஒரு வகை தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ அதுலேயுமே வந்து பேசிக்கலி மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு பொருளையோ இல்லாட்டி ஒரு சேவையோ வந்து நாங்க செல் பண்றதுக்கு வந்து நாங்க யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் இருக்கு. பட் இன்டர்நெட் அப்படின்ற விஷயம், அதாவது 2000 இல்லாட்டி ஈவன் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா 2004 வந்து ஃபேஸ்புக் அப்படின்ற விஷயம் வந்து உருவானது. அது துவங்கின பிறகு ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து பாவனையில் கூட துவங்கினது. அதுல இருந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயமே வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய உருவாகி வரைக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வேர்ட் வந்து அந்த ஒரு துணைப்பொருள் நிறைய இடங்கள் வந்து பரவலிக்கிறது, ரைட்? ஸோ பேசிக் சிம்பிள் ஃபார்ம்ல பார்க்கணும்னா, இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நாங்க செய்யற சந்தைப்படுத்தலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ அது வந்து இன்டர்நெட்டால கனெக்ட் பண்ற எந்த ஒரு ஊடகமே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து பேசிக்காக வரப்போகுது. அது டிவியா இருக்கலாம், போனா இருக்கலாம், டேப்லெட்டா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங்,
ரைட்? ஸோ இந்த ப்ரொசீஜர்ல வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் அல்லது சோஷியல் மீடியா சேனல்ஸ் அப்படின்ற விஷயத்துல பார்க்கல. அதுல வந்து எங்களுக்கு நார்மலா நாங்க பாவிக்கிற சோஷியல் மீடியா சேனல்ஸ் லைக் ஃபேஸ்புக்கா இருக்கும், இன்ஸ்டாகிராமா இருக்கும், லிங்க்டினா இருக்கும், டிக்டாக்கா இருக்கும். இட் கேன் கோஸ் so much ways. அதை விட சர்ச் என்ஜின் அப்படின்ற விஷயங்கள், சர்ச் என்ஜின் தேடு பொறிகள், ரைட்? ஸோ அதாவது நீங்க ஒரு விஷயத்த போயிட்டு தேடுறதுக்கு பாவிக்கிற இடங்கள் தான் நாங்கள் தேடு பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் இருக்கும், யாஹூ இருக்கும், டக்டக்கோ இருக்கும், பிங் இருக்கு, அப்படி நிறைய சர்ச் என்ஜின்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து எங்களால மார்க்கெட்டிங் பண்றது. அதை விட இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் இருக்கு, ரைட்? இமெயிலை யூஸ் பண்ணி வந்து மார்க்கெட் பண்ணலாம். அப்படி பலதரப்பட்ட இடங்கள் வந்து எங்களுக்கு இணைய வழியில இருக்குது மார்க்கெட் பண்றதுக்கு. இந்த விஷயம் வந்து நாங்க எதுக்காக பண்றோம்னா எங்களுக்குரிய அல்லது எங்களோட கிளையண்ட்டுக்குரிய சேவைகள் அல்லது பொருட்களை வந்து சந்தைப்படுத்தி அட் த எண்ட் விற்கிறதுக்கு, ரைட்? யாருக்குண்டா எங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு, ரைட்? ஸ்பெசிபிக்கலி டார்கெட் ஆடியன்ஸுக்கு. கண்டவாட்டுக்கு எல்லாருக்கும் இதை விற்காம ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு சேவைகள் அப்படின்ற ஸ்பெசிஃபிக்கான ஆட்களுக்கு வந்து இருக்கு, ரைட்? இப்போ கார்டியாலஜிஸ்ட் அப்படின்ற வந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறார்கள் தான் நாங்கள் கார்டியாலஜிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாங்க அவர்கிட்ட தேவை இருக்கும், ரைட்? டயபெட்டிக்ஸ் ஆனவர்களுக்கு வந்து கார்டியாலஜிஸ்ட் போய் காட்டலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமோ ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமோ வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒவ்வொரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த டார்கெட் ஆடியன்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்கா கண்டறிஞ்சு அவங்களுக்கு கொண்டு போய் நாங்க மார்க்கெட் பண்றது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பெரிதளவுல வந்து எங்களுக்கு உதவி செய்யுது, ரைட்? ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து யார் யாரெல்லாம் பாவிக்கலாம், யார் யாரெல்லாம் வந்து டப்பின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள், ஆல்மோஸ்ட் எனிவன், ரைட்? யார் வேணாலுமே வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தை வந்து லிவரேஜ் பண்ணலாம். அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டராக இருக்கலாம், இல்லாட்டி சின்ன பிஸ்னஸ் செய்கிறாக்களா இருக்கலாம், நல்ல பெரிய என்டர்பிரைஸாக இருக்கலாம், இ காமர்ஸ் வச்சுக்கிறார்கள், ட்ரெடிஷனல் பிஸ்னஸ் மேனேஜர்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், ஃபினான்ஷியல், ஃப்ரீலான்சர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், இல்லாட்டி ஈவன் ஒரு தனி பொதுநபர் கூட தங்கள்கிட்ட இருக்கிற மெசேஜை வந்து இல்லை தங்கள்கிட்ட இருக்கிற கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி வெளிப்படுத்தலாம், அதை மார்க்கெட்டும் பண்ணலாம், ரைட்? ஸோ அவ்வளோத்துக்கு வந்து எங்கள் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து உதவு. அதாவது உங்களோட கையில ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா அந்த ஃபோனை வச்சு நீங்க பேசிக்கா உங்களோட கருத்து சுதந்திரம் அப்படின்ற இதை பயன்படுத்தி உங்களோட கருத்துக்களையோ இல்லாட்டி உங்களுக்கு சம்பந்தப்பட்ட பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்களையோ வந்து உங்களுக்கு மார்க்கெட் பண்ணலாம், ரைட்? ஸோ ஸ்கை இஸ் த எண்ட் அப்படின்ற மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீங்க என்னென்ன மாதிரி எல்லாம் மார்க்கெட் பண்ணலாமோ அந்தந்த மாதிரி எல்லாம் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு 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 விஷயமா வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து அமைஞ்சிருக்கு, ரைட்? இதை தாண்டி நாங்க ஸ்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்த பார்க்க போனோம்டா 2025 வந்து ஆல்மோஸ்ட் இன்டர்நெட் யூசர்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வேர்ல்ட் வைடா வந்து 5.5 பில்லியனை தாண்டி போய்கிட்டு இருக்கு, ரைட்? ஸோ அதுல வந்து மோஸ்ட்லி பப்ளிக்ஸ், அதை விட கம்ப்யூட்டர் யூசேஜஸ் அப்படின்னு ஐ மீன் கோஆப்ரேட்ஸ், ஃபேக்டரிஸ் அப்படின்னு எல்லாமே இந்த கம்பினேஷன் வரப்போகுது. பட் இன்டர்நெட் யூசேஜ் அப்படின்ற விஷயம் வந்து பெரிய லெவலில் போய் கொண்டிருக்கு. பிளஸ் 92% ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போறாங்கன்னா அதை வந்து முதல்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ ஒரு மார்க்கெட்டரா நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்க இல்லை பிஸ்னஸ் ஓனரா இருக்கிறீங்கன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெக்ஸ் வந்து உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்கு, ரைட்? நீங்க ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்டை வந்து சரியா வந்து நீங்க ஆன்லைன்ல மார்க்கெட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ப்ராடக்ட் தேவையான ஆட்கள் அதை தேடும் போது உங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு போய் சேரக்க உங்களுக்கு சேல்ஸ் ஆகும், ரைட்? ஸோ அதால ஈவன் நீங்க கூட இந்த விஷயம் வந்து அடாப்ட் பண்ணிப்பீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஃபோன் கவர் வேணுமா இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு கோர்ஸ் வாங்க போறீங்களா இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வாங்க போறீங்களா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டு தேர்ட் இடம் வந்து மேபி முந்தி கூகுளா இருந்தது, பட் இப்போ அது வந்து சேஞ்ச் ஆகி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஈபே, அலி எக்ஸ்பிரஸ், அமேசான் அந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு தேடுத்துவாங்க, ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து டார்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துல விட இங்க கூடவே இருக்கு, ரைட்? ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ இங்க உங்களுக்கு வேற, ரைட்? ஸோ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா நாங்க காலகாலமா செஞ்சு வந்த விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது சுவரொட்டியல் வந்து நாங்க ஒட்டுறதா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி வந்து பேனர்ஸ், பெரிய பெரிய பேனர்ஸ் வைக்கிறது, பெரிய பில் போர்ட்ஸ் வைக்கிறது, அதை விட ரேடியோஸ்ல வந்து நாங்க
மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது, இல்லாட்டி லவுட் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து அறிவிக்கிறது, மெயின் விஷயம் நியூஸ் பேப்பர்ல வந்து ஆட்ஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ட்ரெடிஷனல் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கு. பட் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்லது டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வரைக்கல இங்க மோர் டார்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து உள்ளுக்குறாரு. மோர் டார்கெட்டிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா தெளிவான புரிதல் இதுல வேணும். அதாவது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போறேன். இப்ப ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னா அந்த கோயில் திருவிழாக்குள்ள போயிட்டு நீங்க எங்கிட்ட வந்து இந்த பொருள் இருக்கு அப்படின்னு கத்துற மாதிரி, ரைட்? ஸோ அது யாருக்கு போய் சேரும், ஒழுங்கான ஆட்களுக்கு தான் அது போய் சேருதா, அல்லது சும்மா இந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கு, ரைட்? இதுவே நாங்க டிஜிட்டல் சைட்ல பார்க்க போயிருக்கல நாங்க யாருக்கு அதை போய் சேரணும் அப்படின்னு பெர்ஃபெக்டா டிஃபைன் பண்ணலாம். எங்கள்கிட்ட இருக்கிற டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி, ஓகே 15 வயசுல இருந்து 18 வயசுல இருந்து 40 வயசு இருக்கிற ஆட்களுக்கு, இலங்கையில வாழ்ற ஆட்களுக்கு இந்த ப்ராடக்ட் போய் சேரணும், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராடக்ட் காட்டணும் அப்படின்னு எங்களால் டிஃபைன் பண்ணக்கூடியமா இருக்கு, ரைட்? அப்படி டிஃபைன் பண்ணல எங்களுக்கு தெரியும், ஓகே சரியா எங்களோட ஆடியன்ஸ் இவங்களுக்கு தான் இருக்கு, அவங்களுக்கு தான் நாங்க டார்கெட் பண்றோம், அதுல இருந்து எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது, ரைட்? இப்ப 1000 பேர்ல வந்து நீங்க சும்மா ஏனோ தானோ இல்லாட்டி கண்ணு மேனிக்கு நாங்க போயிட்டு எங்களோட மார்க்கெட்டிங் பண்றதை விட அதே 1000 பேர்ல இருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து ஒரு 500 பேருக்கு, அது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் நாங்க மார்க்கெட் பண்ணிக்கல, அங்க வந்து நாங்க போட போற அங்கிருந்து வரப்போற ரிசல்ட்ஸ் வந்து கூடவே இருக்க போகுது, ரைட்? ஸோ அந்த ஒரு பெரிய ஒரு ஆப்ஷனை வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த டார்கெட்டட் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தரப்போகுது, ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பட்ஜெட் சைசிங் அப்படின்ற விஷயம் வந்து இங்க உங்களுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பட்ஜெட் சைசிங் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல வந்து நீங்க ஒரு ஃபிளையர் அடிக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டிசைனர் காசு கொடுக்கணும், ஃபிளையருக்கு காசு கொடுக்கணும், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றது காசு கொடுக்கணும் அப்படின்னு அக்கௌண்டபிலிட்டி வந்து கூடிக்கொண்டே இருக்கும். பட் இதுவே டிஜிட்டல் சைட்ல போனோம்னா இப்போ நாங்க ஒரு ஃபிளையர் மட்டும் அதை டிஜிட்டலா செஞ்சுட்டு போகலாம், அதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு டைமிங் அப்படி இப்படின்ற விஷயம் இல்லாமல் கம்பேர் டு பிசிக்கலுக்கு வந்து இங்க குறைவா தான் இருக்க. அதுக்கு அடுத்தது நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்கள ஃபேஸ்புக்லயோ இல்லாட்டி எந்த சோசியல் மீடியாலயோ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா பேசிக்கலி $1 per day அப்படின்ற ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது 300 ரூபாய் 300 இலங்கை ரூபாயில வந்து நீங்க பெர் டே ஸ்பெண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவே நீங்க பிசிக்கல் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா அவங்க மார்க்கெட் பண்றாங்க, மேபி நீங்க சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அது ஒரு 300 ரூபா வந்துடும். அப்புறம் நாள் கூலி கொடுக்கணும்னா மேபி 1500 2000 சம்திங் இட் கோஸ் ஆன், ரைட்? அப்படி போய்க்கல ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2500 மேல போகுது, ரைட்? பட் இங்க கம்பேர் டு இங்க இண்டேக்ல வந்து எங்களுக்கு அந்த ஸ்பெண்டிங் வந்து 300 ரூபீஸ்லயே வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். வேர் இட் கிவ்ஸ் ரிசல்ட்ஸ் ஆஸ் வெல், ரைட்? அதே நேரத்துல அந்த ரிசல்ட்ஸ் வந்து எங்களால மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்க ஃபேஸ்புக்ல வந்து ஒரு அட்டை வந்து புஷ் பண்றோம்னா அது யார் யாருக்கு போய் சேர்ந்துருக்கு, அதுல எத்தனை பேர் கிளிக் பண்ணிக்கிறாங்க, கிளிக் பண்ணி எங்களுக்கு வந்து எத்தனை பேர் அது வாங்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் எல்லாம் உங்களால ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவே நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்லாம் ட்ரெடிஷனல் போனோம்னா, இப்போ லெட்ஸே நாங்க ஒரு கோர்ஸுக்கு ஒரு ஃபிளையர்ஸ் கொடுக்கணும்னா இப்போ ட்ரெண்ட் செட்டே இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு வந்து ஒரு ஃபிளையர்ஸை போயிட்டு பிசிக்கலா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படின்னு வச்சோம்னா அவங்களால ஆக்சுவலா ட்ராக் பண்ண இயலாது. அவங்க கொண்டு போய்க்கு 500 ஃபிளையர்ஸ் கொண்டு போறாங்கன்னு வைப்போம், பட் அந்த 500 ஃபிளையர்ஸ் வந்து ஒழுங்கா நாட்களுக்கு தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்கா, அந்த 500ல இருந்து எத்தனை பேர் வந்து அதை பார்த்தாங்க, எத்தனை பேர் கிழிச்சு போட்டாங்க, எத்தனை பேர் வந்து வீட்டு வந்து கப்பல் செஞ்சாங்க, we never know, right? அதுல இருந்து எத்தனை பேர் திருப்பி வந்தாங்க, we have no idea, right? ஸோ அந்த மெஷரிங் அப்படின்ற விஷயம் வந்து இங்க எங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஈஸியா வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? அடுத்த விஷயம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற இந்த துணைப்பொருள் பிசினஸஸுக்கு வந்து என்ன மாதிரி உதவுது அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா, பிசினஸ் என்ற விஷயம் பேசிக்கலி ஆன்லைன்ல இருக்க ஆடியன்ஸ் வந்து எங்களால ஈஸியா வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, அதுவும் வைடர் ஆடியன்ஸ் வந்து ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இன்னும் தெளிவா நான் சொல்லணும்னா, இப்ப உங்கள்கிட்ட வந்து ஒரு கடை வந்து உங்களோட சந்தையில இருக்குன்னு வைப்போமே, ரைட்? ஸோ இப்போ உங்களால மேக்சிமம் வந்து உங்களோட கடையில இருந்து சுற்று வட்டாரத்துல ஒரு 1 கிலோமீட்டர் ஏரியாக்கள் வந்து கவர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா, சேல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா, ரைட்? இதுவே நாங்க ஆன்லைன்ல வந்து இதே விஷயத்த கொண்டு போனோம்னா உங்களோட கடையில இந்த விஷயங்கள் இருக்குன்னு நீங்க ஃபேஸ்புக்லயோ டிக்டாக்லயோ இல்லாட்டி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லயோ வந்து நீங்க அப்டேட் பண்ணி அங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கல, அது வந்து அதுல வந்து மேபி 10 கிலோமீட்டரோ இல்லை 15 கிலோமீட்டர் ரேடியஸ் கூட தாண்டி மார்க்கெட் பண்ணக்கூடியமா இருக்கும். ஈவன் உங்களோட ஏரியாவில இருந்து ஃபாரினர் கூட உங்களால டார்கெட் பண்ணக்கூடியமா இருக்கு, விச் மீன்ஸ் பிரான்ஸ் ஓ பாரிஸ் ஓ அமெரிக்கா ஓ லண்டன், கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ இங்க நம்ம சொன்ன மாதிரி ஸ்கைஸ் வானம் தான் இல்லை அப்படின்ற மாதிரி இங்க நீங்க
உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை வந்து எங்க வேணாலும் ரீச் பண்ணக்கூடியமே இருக்கும், ரைட்? ஸோ மிளகாத்தூள்லாம் விற்கிறீங்கன்னா ஓகே, நீங்க இங்க இருந்து மிளகாத்தூள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற உத்தி ஊடாக எங்க பிரான்ஸுக்கோ இல்லாட்டி அமெரிக்காவுக்கோ நீங்க அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு ஜஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணி அங்கேருந்து கஸ்டமர்ஸ் பேமெண்ட்ஸ் எடுத்து போட்டு யூ கேன் சென்ட் இட் ஆஃப், ரைட்? அதால வந்து உங்களோட கடையோட விசிபிலிட்டி அப்படின்ற விஷயம், அதாவது உங்களோட கடையோட விசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து எக்கச்சக்கமா கூடுது. அதாவது உங்களோட ஏரியால இருந்து 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கிற அந்த விசிபிலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து உலக நாடுகள் வரைக்கும், அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து அது கூடிட்டு போகுது, விச் இஸ் மோர் காஸ்ட் எஃபிஷியன்ட் தேன் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங், ரைட்? அதாவது ட்ரெடிஷனலா நீங்க செய்யற மார்க்கெட்டிங்கை விட இது வந்து ஆளும் காஸ்ட் எஃபிஷியன்டாக இருக்கும், பிளஸ் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டும் வந்து இதுல தரக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ரெண்டாவது விஷயம் வந்து உங்களால கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் லோயாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? கஸ்டமர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதாவது அவங்களுக்கு டிரெக்டா மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு ஓகே நீங்க வாங்கிட்டு போன ப்ராடக்ட் வந்து ஓகே இருக்கா இல்லையா, இம்ப்ரூவ்மெண்ட்ஸுக்கு ரிவ்யூ சொல்லுங்க, இல்லாட்டி நல்ல ப்ராடக்ட் அந்த ரிவ்யூ போடுங்க, அந்த மாதிரி விஷயங்களுக்காச்சும் லோயல் கஸ்டமர்ஸ் வந்து தொடர்ந்து வாங்க வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் செய்யல பேசிக்கா யூ ஆர் பில்டிங் அ ரிலேஷன்ஷிப், ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் வித் யுவர் கஸ்டமர்ஸ். அந்த ஸ்ட்ராங்கர் ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரத்துக்கு நீங்க பில்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த கஸ்டமர்ஸ் வந்து ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸா மாறுவாங்க. ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸா மாறிக்கலாம் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் வரும், ரெவென்யூ வராது, ப்ராஃபிட் வரத்தோம். அதே நேரத்துல உங்கள்ட்ட நல்ல கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, அவங்க வேறு யாருக்கெல்லாம் ரிஃபர் பண்ணாங்க, ஓகேப்பா அந்த கடையில போனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களே ரிஃபர் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ இந்த எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு அடித்தளம் வந்து எது போடுங்கன்னா இந்த கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர்ஸ் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு விஷயம். இந்த என்கேஜ்மெண்ட் கொண்டு வரது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போற விஷயம் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம், ரைட்? எந்த விஷயம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க ஒரு பிகினர் லெவலா இருக்கிறீங்களா, ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து என்னென்ன அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கொண்டு வருது, என்னென்ன விஷயத்த வந்து உங்களை செய்யுது அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா தான் இதுல அடுத்தடுத்த இருக்கிற விஷயங்களை வந்து உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற பேசிக்கா என்ன, அதை விட ஸ்டாக்ஸ் மற்றும் யார் எதெல்லாம் பாவிக்கலாம் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்துனாங்க, ரைட்? அடுத்ததா வந்து சின்ன ஒரு விஷயம், ஒரு கம்பேரிஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் இருக்கிற கம்பேரிஷன் வந்து சொல்லித்தரேன், ரைட்? ஸோ இப்போ ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ ரேடியோ லைட் கொடுக்குறது, இல்லாட்டி ஃபிளையர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது, இல்லாட்டி ஆக்களுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்றது, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறது, நியூஸ் பேப்பர்ல ஆக்ட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள். இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து டிஜிட்டல் சேனல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா சேனல்ஸ், ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், இல்லை கூகுளா இருக்கட்டும், அந்த யூடியூபா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி வந்து நாங்கள் மார்க்கெட்டிங் பண்றது, ரைட்? இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? ஸோ இதுல டிஃபரன்ஸ் நாங்க பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விட ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் கூட. ஏனென்றா நீங்க கூட காசு போட வேண்டி இருக்கும், நிறைய பேர் கதைக்க வேண்டி இருக்கும், நிறைய மேன் பவர் போட வேண்டி இருக்கும், நிறைய மேன் ஹவர்ஸ் போட வேண்டி இருக்கும். பட் கம்பேர்ட் டு தட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், ரைட்? ஏனென்றா சும்மா பார்த்தோம்னா இப்போ ட்ரெடிஷனலா ஒரு ஃபிளையர் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க வீட்டேருந்து வலிக்கிட்டு போயிட்டு பிரிண்டருக்கு டிசைனை கொடுத்து அது அப்புறம் பிரிண்ட் பண்ணி அதை எடுத்து கொண்டாந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களுக்கு கொடுத்து அவன் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரும், ரைட்? இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற வந்து நாங்கள் கோல்லே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உங்களோட டிசைனர் இருக்காங்கன்னா கோல்லே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு ஓகே இப்படித்தான் எனக்கு வேணும் அப்படின்னா டிசைனர் வந்து டிசைன் பண்ணி முடிச்சுட்டு வந்தா பிறகு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ஃபேஸ்புக்ல போட்டு அங்கால மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ், ரைட்? ஸோ இதுல வந்து கொஸ்டின் பார்க்கல, இங்க ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கொஸ்டின் பார்க்க எல்லாருக்குமே வந்து காசு கொடுக்க வேண்டிய, இங்க வந்து டிசைனருக்கும் காசு பிளஸ் மார்க்கெட்டிங் காசு, தட்ஸ் இட். கம்பேர் டு தட் காஸ்ட் எஃபெக்டிவ் பிளஸ் அதுல இருந்து வர ரிசல்ட்ஸுக்குமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான காஸ்டா தான் இருக்க போகுது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு இங்க இந்த ஒரு லீடுக்கு நாங்க எடுக்க போற, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல வந்து ஒரு சேல்ஸுக்கு எடுக்க போற காசு வந்து ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் ஒரு சேலுக்கு எடுக்க போற காசு வந்து கம்பேர்லி இங்க வந்து எங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு, ரைட்? அதே நேரத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எங்களால் லார்ஜ் ஆடியன்ஸ் வந்து டப்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். லார்ஜ் ஆடியன்ஸ் இருந்தா ஆஸ் ஐ செட் earlier எங்களால வந்து நாட் ஜஸ்ட் யுவர் பிளேஸ், நீங்க எங்க வசிக்கிறீங்களோ அந்த இடத்தை தாண்டி கிலோமீட்டர் கணக்கா இல்லாட்டி நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் உங்களால ஆடியன்ஸ் வந்து டப்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அதை விட வெரைட்டி ஆஃப் சோர்சஸ், ரைட்? எக்கச்சக்கமான விஷயத்துல வந்து உங்களால வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, எக்கச்சக்க இடத்துல வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி, எக்கச்சக்க விதமா வந்து மாறக்கூடிய மாதிரி இருக்கு. பட் இங்க அப்படி இல்லை,
ரைட். அதுக்கு அடுத்தது வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து உங்களால் மெஷர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நான் எவ்வளவு காசு போட்டேன்னா, எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணவங்க, எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி அதுல இருந்து வியூ பண்ணவங்க, எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டாங்க, கிளிக் பண்ணி வந்தவங்க எத்தனை பேர் வாங்கினவங்க, எத்தனை பேர் வாங்குற வரைக்கும் வந்துட்டு வாங்காம போனவங்க, எல்லாமே வந்து உங்களால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுவே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் உங்களால செய்யலாது, கடைசிந்தாலும் செய்யலாது. யார் இங்க வந்தவன், எப்படி போனவன், ஏன் வந்தவன், எதுக்குலாம் வந்தவன், ஒண்ணுமே எங்களால ட்ராக் பண்ண இயலாது. ரைட். இதுவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்சுவலா உங்களால ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கஸ்டமர் நேரா வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு அட்ரஸ் அடிச்சுட்டு வந்தாங்களா, அப்படி இல்லாட்டி கூகுளில் போய் சர்ச் பண்ணி வந்தாங்களா, இல்லாட்டி ஸ்ட்ரைட்டா ஃபேஸ்புக்ல வந்து கிளிக் பண்ணி வந்தாங்களா, அதுக்கப்புறம் வந்தா அப்புறம் என்னென்ன செஞ்சாங்க, என்னென்ன செய்யல, எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, எந்த டைமிங்ல இருந்து வந்தவங்க, எந்த எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஃபோனா இல்லாட்டி விண்டோஸ் ஃபோனா இல்லாட்டி எந்த ஓஎஸ் யூஸ் பண்ணவங்க, பிசில இருந்து வந்தாங்களா, என்ன டைமுக்கு வந்தவங்க, எல்லாமே வந்து எங்களால வந்து இங்க ஆக்சுவலா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இதுவே இது ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் உண்மையா பார்க்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிகேஷன். ஸோ மார்க்கெட்டிங்ல வந்து கம்யூனிகேஷன் இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் கீ. ரைட். ஸோ நீங்க என்னென்னு ஒரு கஸ்டமர்ஸ் கிட்ட கதைக்க போறீங்களோ, இல்லாட்டி என்னென்னு ஒரு கஸ்டமர்கிட்ட என்கேஜ் ஆகுறீங்களோ, அது வந்து உங்களுக்கு நிறைய சேல்ஸ் வந்து கொண்டு வர போகுது. ரைட். ஸோ அது வந்து இங்க வேற லெவல்ல ஒரு காரணத்துவம் செலுத்துது. ஓகே. பட் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல அது வந்து லெக் ஆகுது. ஓகே. ஸோ பிளஸ் இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து உடனே வந்து இங்க எங்களால் ரிப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுவே ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல அப்படி இல்லை. ரைட். சம்டைம் அவங்க கால் எடுக்க நீங்க இருக்க மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரைட். ஸோ தீஸ் ஆர் கைண்ட் ஆஃப் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வர்சஸ் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங். ரைட். இது நீங்க அறிஞ்சு வச்சிருக்க தான் வேணும். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். ரைட். ஏன் இது நாங்க செய்யணும் அப்படின்னு. ரைட். ஓகே. ரைட். அவ்வளோ முடிஞ்சு. அடுத்த செக்ஷன் என்னன்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யணும்டா பேசிக்கா என்னென்ன சேனல்ஸ்ல வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அல்லாட்டி என்னென்ன சேனல்ஸ் உங்களுக்கு பேசிக்கா தேவை அப்படின்ற விஷயம் வந்து பார்ப்போம். ரைட். முதலாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா வெப்சைட் மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. வெப்சைட் மார்க்கெட்டிங் அப்படின்னா ஒரு வெப்சைட்டை வச்சு நாங்க அதை யூஸ் பண்ணி செய்யற மார்க்கெட்டிங் வெப்சைட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் சொல்லுவோம். ரைட். ஸோ அதுக்கு எங்களுக்கு பேசிக்கான சேனல் வந்து வெப்சைட் தேவை. வெப்சைட் அப்படின்றா வந்து உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்டோ இல்லாட்டி ஒரு சர்வீஸோ ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்ன அப்படின்ற விஷயத்த வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு மீடியம் தான் வெப்சைட் அப்படின்னா. ஸோ ஒவ்வொரு பிராண்டுமோ ஒவ்வொரு யாருமே வந்து இது வந்து வச்சிருப்பாங்க. ரைட். அது வந்து என்னன்னா வந்து பேசிக்கா இப்ப நீங்க தூங்கியமே வந்து அது உங்களுக்கு மார்க்கெட் பண்ணிக்கொண்டு இருக்கும். ரைட். 24/7 மார்க்கெட்டர் மாதிரி யோசிங்களா. ரைட். நீங்க தூங்கினா தூங்காட்டின்னு உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அந்த வெப்சைட்ல இருக்க போகுது. ரைட். ஒரு ஆள் வந்து தாராளமா பார்த்து நீங்க என்ன செய்யறீங்க, எது செய்யறீங்க, அவங்களோட ஆர்டர் பண்றதா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வெப்சைட் அப்படின்ற விஷயத்துல இருந்து கண்டறிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு. ரைட். சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் என்னன்னா பேசிக்கா வந்து இப்ப ஒரு ஆக்கள் வந்து ஒரு விஷயத்தையோ உங்களுக்கு பெரிய தேடைகளை அவங்கள வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான இடம் தான் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்னு. ரைட். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா வந்து இட்ஸ் பில்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ். ரைட். பில்டிங் ரிலேஷன்ஷிப் வித் ஹூம், வித் யோர் ஆடியன்ஸ். ரைட். ஆடியன்ஸ் யாருன்னா உங்களோட கிளையன்ஸா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கலாம். ரைட். கேன் பி எனிவன். ரைட். பட் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ரைட். அதுக்கு அடுத்தது இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் இஸ் நீங்க கேட்கலாம் இன்னும் இமெயில் மார்க்கெட்டிங் இருக்கான்னு. எஸ், இமெயில் மார்க்கெட்டிங் ஸ்டில் தேர். இட்ஸ் கைண்ட் ஆஃப் வெரி பவர்ஃபுல், வெரி வெரி பவர்ஃபுல். ரைட். ஸோ இமெயில் மார்க்கெட்டிங்ல வந்து யூஸ் பண்ணி நீங்க யாரை வேணாலும் டப்பின் பண்ணலாம், எவனை வேணாலும் டப்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எந்த கம்பெனியோட சிஇஓக்கு கூட உங்களால டிரெக்டா வந்து மெசேஜ் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோஃபவுண்டரா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க எடுக்கணும், இல்லாட்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும், இல்லாட்டி ஏதாவது டிரெக்ட் இதில் எடுக்கணும், அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து மெயிலால வந்து உங்களால் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். கண்டென்ட் மார்க்கெட்டிங் இஸ் ஆல் அபவுட் creating a content
ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கண்டென்ட் வந்து அது என்ன வேணாலும் இருக்கலாம், அது கட்டாயம் வீடியோவா தான் இருக்கணும் அப்படின்றது இல்லை. அது வந்து அதுக்குள்ள எல்லாமே வரும், ஒரு வீடியோ வரும், ஆடியோ வரும், பிளாக்ஸ் வரும், இமேஜ் வரும், எல்லாமே வரும், ரைட்? ஸோ அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல வந்து எல்லாமே வந்து இருக்க போகுது, ரைட்? பட் இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங்ன்ற விஷயத்தை வச்சு தான் ஆக்சுவலா வந்து கஸ்டமர்ஸை வந்து எங்களால அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஒரு கஸ்டமர் வந்து எங்களோட பிராண்ட் இப்படி இருக்கு அப்படின்றது அறிஞ்சு கொள்றதுக்கு இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் தான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக வந்து எங்களுக்கு இருக்க போகுது, ரைட்? ஸோ பேசிக்கா எங்களுக்கு தீஸ் ஆர் த 5 பேசிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேனல்ஸ் தேவையான விஷயம், ரைட்? இதுலயே வந்து இன்னும் பேசிக்கா நீங்க உடனடியா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஐ வுட் சே சோஷியல் மீடியா இஸ் த ஃபர்ஸ்ட். சோஷியல் மீடியாவில் வந்து நீங்க கண்டென்ட் மார்க்கெட்டிங் செய்யணும். இதுல வந்து உங்களோட க்ரோ ஆக துவங்குதுன்றீங்கள, அதுக்கு அடுத்ததா வந்து யூ நீட் டு ஸ்டார்ட் இன்வெஸ்ட் ஆன் வெப்சைட் மார்க்கெட்டிங். வெப்சைட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்க வெப்சைட் தேவை. வெப்சைட் செஞ்சு அதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது யூ கேன் ஸ்டார்ட் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் எல்லா விஷயம் செஞ்சா பிறகு நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் போகும், ரைட்? ஓகே, ரைட். ஸோ இது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதுண்ட கொஞ்சம் கொஞ்சம் விரிவாக்கமான விஷயங்கள் வந்து நாங்கள் அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம், ரைட்? ஃபர்ஸ்ட் சேனல் யுவர் வெப்சைட். ஸோ வெப்சைட் அப்படின்ற விஷயம்ன்றது நான் முதலே சொன்ன மாதிரி இட்ஸ் 24/7 சேல்ஸ் பர்சன், ரைட்? நீங்க ஒரு பிஸ்னஸ் வச்சிருக்கீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு ஃப்ரீலான்சரா இருக்கிறீங்க, இட் கேன் பி எனி திங், ரைட்? எதுக்கண்டாலும் ஒரு வெப்சைட் பேசிக்கா வச்சிருக்கிறது வந்து அவசியம். ஏனென்றா உங்களை பற்றி அறிகிறதுக்கோ இல்லாட்டி உங்களோட ப்ராடக்டை பற்றி அறிகிறதுக்கோ இல்லாட்டி உங்களோட விஷயங்களை பற்றி அறிகிறதுக்கோ உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து வெப்சைட், ரைட்? ஸோ இந்த வெப்சைட் அப்படின்ற விஷயம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு இருக்கோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து அது நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டு வந்தோன்னு இருக்கும், ஓகே? ஸோ அதால இஃப் யூ ஆர் ஹேவிங் பிஸ்னஸ், உங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை, நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ல இருக்கிறீங்க, எனி திங், உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது இஸ் அ மஸ்ட், ரைட்? ரெண்டாவது விஷயம் வந்து ஆன்லைன்ல ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா உங்களோட வெப்சைட் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் உங்களோட ஓன் ப்ராப்பர்ட்டி, ஓகே? மற்றது எல்லாமே வந்து அதாவது உங்களோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி எதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் மட்டும்தான். மற்றபடி இருக்க எந்த ஒரு விஷயமே வந்து இன்னொரு ஆக்களுக்கு கீழே கண்ட்ரோல் இருக்க ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு கம்பெனி, ரைட்? அவன் எப்போ யோசிக்கிறானோ அப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டு போகலாம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு சேனல்ஸ். பட் வெப்சைட் அப்படின்ற விஷயம் வந்து அப்படி இல்லை, ரைட்? இட்ஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி, ரைட்? இட்ஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. நீங்க அதுல எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம், ரைட்? ஸோ தட் இஸ் தட்ஸ் பவர்ஃபுல் இஸ் யுவர் வெப்சைட், ரைட்? மூன்றாவது விஷயம் வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஈஸியா உங்களோட ப்ராடக்ட் அல்ல உங்களோட சர்வீசஸ் அப்படியான விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணி பை பண்றதுக்கு ஈஸியான ஒரு விஷயம் வந்து வெப்சைட்டை தான் இருக்க போகுது, ரைட்? நீங்க என்ன செய்வீங்க, என்ன விற்கிறீங்க, என்ன வாங்குறீங்க, இல்லாட்டி என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்க அப்படியான விஷயங்களை வந்து ஈஸியா லேர்ன் பண்ணி அதுல இருந்து எங்களை என்கேஜ் பண்றதுக்கு வெப்சைட் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெவல்லயே உதவி செய்யுது, ரைட்? அடுத்த விஷயம் வந்து ஒரு வெப்சைட் நீங்க மேக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து பேசிக்காவே வந்து தேவையான சில பொருட்கள், அதுல சில தேவையான விஷயங்கள் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா முதலாவது வெப்சைட்டுக்கு ஒரு டொமைன் அப்படின்ற விஷயம் தேவை. டொமைன் அப்படின்ற விஷயம் என்னன்னா அந்த வெப்சைட்டுக்கு பேர், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி நாங்கள் வெப்சைட்டுக்கும் ஒரு பேர் வைக்கணும், ரைட்? பேர் அப்படின்ற விஷயம் என்னன்னா லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அட்ரஸ் மாதிரி யோசிங்களேன். உங்களோட வீட்டுக்கு அட்ரஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அங்கே அந்த வெப்சைட்டுக்கு அந்த அட்ரஸ் அல்ல அந்த பேர் கொண்ட பேர் கொண்ட அந்த அட்ரஸ் சொல்லப்படும், ரைட்? ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து உங்களோட வெப்சைட் அக்சஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ அதுக்கு டொமைன் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கணும், ரைட்? அந்த டொமைன் அப்படின்ற விஷயத்த இருக்கேக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டொமைன் இப்போ ட்ரெண்ட்செட் அப்படின்ற விஷயம் எடுத்தோம்னா trendset.lk அப்படின்ற ஒரு டொமைன் வந்து நாங்கள் வச்சிருக்கோம், ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஓன் பிஸ்னஸா இருக்கட்டும் அல்லது இப்போ பேர் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பேர் எடுப்ப மாட்டேன். இப்போ எனக்கு பர்சனலா பிராண்டிங் ஒரு வெப்சைட் வேணும்னா vatshansharma.com அப்படின்ற விஷயத்தை நான் வைப்பேன், ரைட்? அப்படி இல்லை ஒரு பிசினஸுக்கு வேணும்னா அந்த business.com உங்க பிசினஸ் பேர்.com அப்படின்னு நீங்க தாராளமா இருக்கலாம், ரைட்? அதை வச்சுதான் ஒரு பீப்புள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, ஓகே இது இந்த வெப்சைட் இங்கதான் அவங்க செய்யறாங்க அப்படின்ற விஷயம், ரைட்? ரைட், தட்ஸ் இட். ஸோ அந்த வெப்சைட்டுக்கான டொமைன் இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு உங்களோட வெப்சைட் வந்து கிளியரான ஒரு மெசேஜ் சொல்லி அங்க சேல்ஸ் நடக்கணும்டா அந்த மெசேஜ் இல்லாட்டி அந்த வெப்சைட் வந்து பேசிக்கா வந்து ஒரு 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 கிளியர் பர்பஸ் அண்ட் மெசேஜிங்ல இருக்கணும், ரைட்? நீங்க அந்த இடத்துல சொல்லிக்கோ சொலிடான விஷயமா இருக்கணும், பார்க்க வந்து நீட்டான வேல நல்ல ஒரு மெசேஜிங் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்.
மொபைல் ஃப்ரெண்ட்லி என்ற விஷயம் ஏனென்றா யூனிட் லைக் திங்க் அபவுட் திஸ். ஏனென்றா இப்ப மோஸ்ட்லி எல்லாத்தையுமே வந்து ஃபோன் இருக்கு. லேப்டாப்பை வந்து ஓன் பண்ணி அதுல வந்து வெப்சைட் பாக்குறத விட மொபைல்ல வந்து பாக்குறாக்கெல்லாம் இங்க கூட, ரைட்? ஸோ அதால நீங்க உங்களோட பிராண்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் செய்ய போறீங்கன்னா அது வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லியா கட்டாயம் இருக்கணும், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து அந்த மொபைல் ஃப்ரெண்ட்லியான வெப்சைட்டுக்கு வந்து நவிகேட் பண்ணவும் ஈஸியா இருக்கு. அதாவது நீங்க பேர் வைக்கலாம் வந்து ஈஸியான பேரா வைக்கணும், ரைட்? அதாவது வாய்க்குள்ள நுழையக்கூடிய மாதிரி ஈஸியான பேரா வைக்கணும். ஒரு 2 வேர்ட் அல்லது சிங்கிள் வேர்ட் அப்படியான விஷயத்துல வைக்கணும். இதுவே பெரிய ஒரு 4-5 வேர்ட்ல ஞாபகம் வச்சிருக்கக்கூடிய மாதிரி நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்கள் வந்து வரமாட்டாங்க. வரமாட்டவே நவிகேட் பண்ண கஷ்டமா இருக்கு, ரைட்? அடுத்த விஷயம் வந்து உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்டா லோட் பண்ணணும், ரைட்? ஃபாஸ்டா லோட் பண்ணணும். ஏனெண்டா இப்ப இருக்க நிறைய பேருக்கு வந்து பொறுமை இல்லை, ரைட்? கஸ்டமர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அந்த வெப்சைட் வந்து ஒரு 2 to 3 செகண்ட்ல வந்து லோட் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு இமேஜ் ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களோட வெப்சைட் வந்து 10 செகண்ட் லோட் ஆகுது அப்படின்னா வந்து வெளியில இருந்து பார்க்க 10 செகண்ட் தானே இருக்கும். பட் 10 செகண்ட் அப்படின்றது இட்ஸ் லாங் டைம், ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெப்சைட் வந்து ஃபாஸ்டா வந்து லோட் ஆகும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து கிளியர் கால் டு ஆக்ஷன் இருக்கணும். கால் டு ஆக்ஷன் அப்படின்ற விஷயம் என்னன்னா பேசிக்கலி பட்டன், ரைட்? இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆப் ஸ்டோர்ல டவுன்லோட் பண்றதுக்கு வந்து ஒரு பட்டன் ஒன்று வைவட்டும், ரைட்? அதாவது உங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு ஆள் வந்து என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து தெளிவா இருக்கணும், ரைட்? அந்த அப்படி இருந்தா தான் இந்த வெப்சைட் வந்து பேசிக்கா வந்து சேல்ஸையோ இல்லாட்டி அடுத்த மார்க்கெட்டிங் பர்பஸையோ வந்து கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி நாங்க பார்த்தோம்னா இப்ப இட்ஸ் அ ரியல் கேஸ் ஸ்டடி. ஒரு பேக்கரி ஆக்சுவலா இதுல சொல்லிக்க நேம் வந்து வேற நேம், பட் ஒரு பேக்கரிக்கு நான் ஆக்சுவலா செஞ்சாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னா முதல்ல வந்து அந்த பேசிக் அந்த வெப்சைட் வந்து ஒரு பேசிக் வெப்சைட், அது ஒரு லொகேஷன் பட் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி தான் ஒரு வெப்சைட் வந்து இருந்துச்சு, ரைட்? அதுக்கு பிறகு நாங்க அதை சேஞ்ச் பண்ணாங்க. எப்படின்னா அங்க வந்து ஒரு ஆன்லைன் ஆர்டரிங் சிஸ்டம், போட்டோ கேலரி, கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட் பண்ணி நல்ல ஒரு குட் லுக்கிங்கா வந்து நாங்க ஒரு வெப்சைட் வந்து ரீக்ரியேட் பண்ணாங்க. ரீக்ரியேட் பண்ண பிறகு அங்க 40% ரிசல்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது. இன்னும் ஆர்டர்ஸ்ல நிறைய ஏரியாவுக்கு டெலிவரி போச்சு. அதுக்கு பிறகு நிறைய ப்ராஃபிட்ஸ் வர வழிகிச்சு, நிறைய பிரான்ச்சஸ் எல்லாம் திறந்தாங்க. ஸோ அப்படியான விஷயம் வந்து ஆக்சுவலா நடந்து இட்ஸ் ரியல் ஸ்டோரி, ரைட்? இட்ஸ் அ கொலம்பு பேஸ்ட் பேக்கரி. ஓகே, ஸோ இது வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி வந்து இட்ஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் வெப்சைட் மட்டும் ரீபிராண்ட் பண்ணதுல இந்த அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து நடந்துச்சு, ரைட்? இதில் லெசன் அப்படின்ற விஷயம் என்னன்னா பேசிக்கா வந்து உங்களோட வெப்சைட் வந்து உங்களோட பிசினஸ் கோல்ஸோட வந்து அலைன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் ஆக்சுவலி மேக் குட் ப்ராஃபிட் அவுட் ஆஃப் இட். ஓகே, ரைட். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங். சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா பேசிக்காக வந்து பீப்புள்ஸ் வந்து உங்களோட விஷயத்தையோ இல்லாட்டி உங்களோட உங்களோட சர்வீஸோ இல்லாட்டி ப்ராடக்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போய் தேடுற இடம், அந்த இடத்துல நாங்க மார்க்கெட் பண்றது பேர் தான் சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம், ரைட்? ஸோ இப்போ பீப்புள்ஸ் போயிட்டு மேபி சர்ச் என்ஜின்ஸ் அப்படின்னா இப்போ கூகுளா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஒரு விஷயத்த தேர்ட் இடம் தான் சர்ச் என்ஜின் சொல்லுவோம். முதல்ல சொன்ன மாதிரி அது கூகுளா இருக்கும், DuckDuckGo அப்படின்ற விஷயம் இருக்கு, யாஹூ இருக்குது, பிங் இருக்குது, ரைட்? இந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் லைக் பெஸ்ட் கேஃபே இன் கொலம்போ, அப்படி இல்லாட்டி பெஸ்ட் ஃபார் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், பெஸ்ட் லொகேஷன் ஃபார் ஃபோட்டோ ஷூட்ஸ், கேக் ஷாப்ஸ் நியர் மீ அப்படின்ற கொஸ்டின்ஸ் அல்லது கோரிஸ் எல்லாமே வந்து தேடுவாங்க, ரைட்? அப்படி தேடக்குள்ள எங்களோட லிஸ்டிங் வந்து, அதாவது எங்களோட வெப்சைட்டோ சரி, அப்படி இல்லாட்டி எங்களோட பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எங்களோட கூகுள் இதுல வந்து முதல் 2வது 3வது ரிசல்ட்ஸுக்கு வரணும்ன்றா நாங்க இந்த சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து செய்யணும், ரைட்? ஸோ பேசிக்கா வந்து ஒரு பழமொழி இருக்கு, நீங்க அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. பட் என்னன்னா கூகுள்ல 2வது, அதாவது நீங்க ஒரு மர்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொடியை போய் எங்க ஒழிச்சு வைப்பீங்க அப்படின்னு கேட்டா மோஸ்ட்லி வந்து முந்தி எல்லாம் சொல்லுவாங்க கூகுள்ல 2வது பேஜ்ல கொண்டே ஒழிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு, ரைட்? ஏன்னு கேட்டா நார்மலா வந்து 2வது பேஜ் போய் ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, 1வது பேஜ்லயே வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதுவும் முதல் 3-4 ரிசல்ட்ஸ் தாண்டி கீழே பார்க்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அவ்வளோத்துக்கு வந்து கூகுள்ல வந்து டிமாண்ட் இருக்கு, ரைட்? ஸோ அதால எப்பயுமே எங்களோட ரிசல்ட்ஸை வந்து மேக்சிமம் தொப்புல வச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஆசையா இருக்கு, அல்லது தொப்புல வச்சிருந்தா தான் எங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும், ரைட்? அப்படி தொப்புல வச்சிருக்கணும்னா நார்மலாக வந்து அதுக்கு 2 விதமா நாங்க அட்வர்டைஸ் பண்ணலாம், ரைட்? ஒன்று வந்து ஆர்கானிக் மீடியா, மற்றது வந்து பெய்ட் மீடியா அப்படின்னு 2 விதமா வந்து எங்களால எங்களோட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி எங்களோட
ரிசல்ட்ஸ் வந்து டொப்ல வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கு, ரைட்? ஸோ ஆர்கானிக் மீடியா அப்படின்ற விஷயம் எடுத்தோம்னா அது வந்து நாங்க SEO அப்படின்ற ஒரு 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 டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாங்க எங்களோட ரிசல்ட்ஸ் வந்து டொப்ல வச்சிருக்கோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கூகுள்ட சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ், SERP அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அதாவது எங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ஷோ பண்ற இந்த இடத்தை வந்து SERP, சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ் பேஜ் அப்படின்ற விஷயத்தால அழைப்போம், ரைட்? இந்த இடத்துல வந்து நாங்க SEO அப்படின்ற டெக்னிக்கை யூஸ் பண்ணி நாங்க செய்யல. இங்க வந்து எங்களோட வெப்சைட் பேசிக்கா எங்களோட கிளைண்ட்டையோ இல்லை எங்க கஸ்டமர்ஸ்டையோ இல்லை எங்களோட ஓன் வெப்சைட்ல வந்து முதலாவது ரெண்டாவது இடத்துக்கு கொண்டு வரும். எந்த இடத்துலன்னா இப்படி ஆர்கானிக் அப்படின்ற இந்த செக்ஷன்ல இருக்கிற இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்குள்ள வந்து ரேங்க் ஆகும். இப்படி ரேங்க் ஆகிறதுக்கு செய்கிற டெக்னிக் வந்து SEO அப்படின்றோம். ரெண்டாவது வந்து பெய்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம். பெய்ட் சர்ச் அப்படின்ற விஷயம் என்னன்னா இந்த ஆர்கானிக் அப்படின்ற விஷயத்துக்கு மேல் அதுக்கு மேல வந்து எங்களோட ரிசல்ட்ஸை வந்து ரேங்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு டெக் தான் பெய்ட் சர்ச் அப்படின்ற விஷயம், ரைட்? இது ரெண்டுமே வந்து கூகுளை வச்சு தான் பேசிக்கா நாங்க பண்ண போறோம். இந்த ரிசல்ட் செய்யற இடத்துக்கு பேர் வந்து கூகுள் ஆட்ஸ், கீழே வந்து ஆர்கானிக் SEO அப்படின்ற விஷயம் சொல்லுவோம், ரைட்? இன்னும் டீப்பா பார்க்கணும்னா SEO அப்படின்ற விஷயம் வந்து பேசிக்கா வந்து எங்களோட வெப்சைட்ஸ் இல்லை எங்களோட சர்வீசஸ் வந்து சர்ச் என்ஜின் ரிசல்ட்ஸ்ல வந்து நேச்சுரலா வந்து டாப் ரிசல்ட்ஸ்ல வரதுக்கு நாங்க செய்வோம், ரைட்? ஸோ இதுக்கு வந்து பேசிக்கா வந்து கீ எலிமெண்ட்ஸா வந்து எங்களுக்கு கீவேர்ட்ஸ் தான் இருக்க போகுது, ரைட்? கீவேர்ட்ஸ் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு தனிநபர் வந்து ஒரு விஷயத்த தேடுறதுக்கு, ரைட், யூஸ் பண்ற விஷயங்கள், அதாவது வேர்ட்ஸ் தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் முதல்ல கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், ரைட்? கேக் ஷாப் நியர் மீ, கஃபே நியர் மீ, பெஸ்ட் போட்டோ ஷூட்ஸ், பெஸ்ட் போட்டோகிராஃபர்ஸ். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பெஸ்ட் போட்டோகிராஃபர்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்ட், கஃபே நியர் மீ அப்படின்ற ஒரு கீவேர்ட். அந்த கீவேர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் நாங்கள் SEO அப்படின்ற விஷயம் செய்வோம், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கல எங்களோட பேஜ் வந்து முன்னுக்கு காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் SEO வந்து செய்வோம். அதுக்கு நாங்கள் 2-3 டெக் இருக்கு. அதாவது ஒன் பேஜ் SEO, லோக்கல் SEO, டெக்னிக்கல் SEO, ஒன் பேஜ் SEO அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஸோ இதுல வந்து ஒன்று பிளாக்ஸ் எழுதுறது, மெட்டா டெக்ஸ்ட்ல வந்து ஆட் பண்றது, பேக்லிங்ஸ் வந்து கிரியேட் பண்றது, அப்படியான விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இந்த SEOல வந்து நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. அடுத்த விஷயம் வந்து லோக்கல் SEO அப்படின்னா வந்து கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படின்றதுல போயிட்டு எங்களோட பிஸ்னஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அதுல வந்து பிஸ்னஸ் பற்றின அபவுட் செக்ஷன்ஸ், அது ஒரு பேக்கரி என்றால் இந்த இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணி அதுல வந்து அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அதுலயே ஃபுல்லாவே அப்டேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ அதை வந்து நான் லோக்கல் SEO அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி கண்டென்ட் அப்படின்ற விஷயம் வந்து நான் கிரியேட் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கண்டென்ட்டா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் FAQs, அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது, இல்லாட்டி உங்கள்ட்ட என்ன சர்வீசஸ் இருக்கு, என்ன சர்வீசஸ் இல்லை, அந்த சர்வீஸ் எடுத்தா என்னமா இருக்கும், இல்லை ப்ரைசிங்ஸ் என்னமா இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நாங்கள் பப்ளிக்கா கூகுள் பேஜஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா சேர்த்து எங்களுக்கு SEOக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த SEO என்ன செய்யணும்னா பேசிக்கா நேச்சுரலா வந்து எங்களோட வெப்சைட் வந்து டொப்பு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தோம்னா கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது வந்து கூகுள் வழங்கப்படுற ஒரு சர்வீஸ். இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ இது செய்யறதுக்கான ரீசன் என்னன்னா எல்லாருமே வந்து SEOல வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸுக்கு வேற இயலாது, ரைட்? ஸோ அதால அப்படி ரிசல்ட்ஸுக்கு வேற இயலாதாக்கள் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி அந்த ஆர்கானிக் ரிசல்ட்ஸுக்கு மேலே இருக்கிற ரிசல்ட்ஸ்ல வந்து அவங்களோட இதை வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ரைட்? இதுக்கு நீங்க கூகுளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும். பட் SEOக்கு வந்து பேமெண்ட் பண்ணது லெட்ஸ் டோட்டலி ஃப்ரீ, ரைட்? இதுல பெனிஃபிட்ஸ் என்னன்னா வந்து எங்களுக்கு இமீடியட்டா வந்து விசிபிலிட்டி வந்துடும். SEOல வந்து விசிபிலிட்டி வரதுக்கு வந்து டைம் எடுக்கும், ரைட்? அதோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து நாங்க இன்னும் ஒழுங்கா டார்கெட் பண்ணலாம். அதாவது யார் யார் ஸ்பெசிஃபிக்கா இந்த வேர்டை வந்து யூஸ் பண்றாங்க, யார் யார் வந்து எந்தெந்த இடத்துல எல்லாமே வந்து இந்த சர்ச் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சொல்லலாம் லண்டன்ல இருந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் எங்க ஆட் காட்டணும், இல்லை ஆஸ்திரேலியா இருந்து பாக்குறதுக்கு மட்டும்தான் எங்க ஆட் காட்டணும், அப்படி எல்லாமே வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அதே மாதிரி பட்ஜெட்டும் வந்து நாங்க $10 $10 per day ஈவன் $1 per dayல கூட உங்களால ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அதே நேரத்துல அட் காப்பீஸ் அப்படின்ற விஷயம், அதாவது நாங்களே வந்து என்ன விஷயத்த காட்டணும் அப்படின்ற விஷயத்த வந்து டிசைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங்ஸ், டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து டிசைட் பண்ணி இந்த அட் காப்பீஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பேசிக்கா வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்.
இது ரெண்டுமே வந்து அதாவது SEO அண்ட் கூகுள் ஆட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து எங்கேன்னு பார்த்தோம்னா சர்ச் என்ஜின் அப்படின்ற சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற அந்த விஷயத்துக்குள்ள வந்து வரப்போகுது, ரைட்? சர்ச் என்ஜின் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துல வரையில திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இன்னதர் லோக்கல் கேஸ் ஸ்டடி. இது வந்து ஒரு பிளம்பிங் அப்படின்ற விஷயம் கனடாவில் இருக்க ஒரு இதுக்கு வந்து செஞ்சாங்க. முதல்ல வந்து அவங்க வந்து ஆன்லைன்ல விசிபிள் இல்லை, வேர்ட் ஆஃப் மவுத்தால மட்டும்தான் அவங்க வந்து இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு இருந்தாங்க, ரைட்? அதுக்கு பிறகு பட் வீட் இட் வாஸ் ஆப்டிமைஸ் பண்ணாங்க. அவங்களோட கூகுள் பிஸ்னஸ் பேஜஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி சும்மா லோக்கல் சர்ச் பண்ணாலும் அவங்க வந்து ரேங்க் பண்ண கொடுங்க கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டா பிறகு அவங்க வந்து இந்த பிளம்பனியமி அப்படின்ற அந்த கீவேர்ட் தான் நாங்கள் பேசிக்காக வந்து யூஸ் பண்ணா கனடாவில், அதுவும் வந்து மிசிசங்காய் அந்த மாதிரி ஏரியாக்களை வந்து இது ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சினாங்க. ஸோ இதில் வந்து அப்படி ஃபோக்கஸ் பண்ணி செஞ்ச பிறகு 65 கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள வந்து ஆன்லைனில் சிம்பிளாக ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு, ரைட்? இந்த கீவேர்ட் வந்து யூஸ் பண்ணீங்க, ரைட்? ஸோ பேசிக்காக that's how you will get a result when you do the search engine marketing, right? Okay, மூன்றாவது சேனல் வந்து நாங்கள் முதல்ல பார்த்த மாதிரி சோஷியல் மீடியா அப்படின்ற சேனல்ஸ் வந்து it got like மில்லியன்ஸ் ஆஃப் சேனல்ஸ் ஃபாலோவர்ஸ் இருக்கிற சேனல்ஸ் எல்லாமே வந்து எங்கள்கிட்ட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, லிங்க்டின் இருக்குது, டிக்டாக் இருக்குது. அதை விட கூட்டிகிட்டே போய்கின்றோம் பின்ட்ரெஸ்ட் அப்படி பின்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்ட்டு வச்சுக்கோமா கூட்டிகிட்டு போவோம். ரெடிட், கோரா எல்லாமே வந்து சோஷியல் மீடியாக்கெல்லாம் வரப்போகுது, ரைட்? ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து எங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஒவ்வொரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆக்களும் வந்து ஒவ்வொரு மென்டாலிட்டியில இருப்பாங்க. அது வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மென்டாலிட்டி அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்ல இருக்கிறார்கள் அங்கே இருக்கிற ரியாக்ஷன் வித்தியாசமா இருக்கும், லிங்க்டின்ல இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறார்கள் ரியாக்ஷன் வித்தியாசமா இருக்கும், டிக்டாக்ல இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறார்கள் இதுகள் வந்து வித்தியாசமா இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுக்கு யாரை டார்கெட் பண்ண போறோம், இல்லாட்டி எந்த சர்வீசஸை வந்து நாங்கள் ஒஃபர் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து சூஸ் பண்ண வேண்டாம் எங்களால் ஈஸியாக வந்து எங்களோட விஷயத்த வந்து மார்க்கெட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? இதை விட இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் வந்து கட்டாயம் இருக்கணும், ரைட்? நீங்க ஒரு கேக் ஷாப் வச்சுக்கிறீங்களா இருக்கட்டும், இல்லை பேக்கரி வச்சுக்கிறீங்க, இட் கேன் பி எனிதிங். எனி சர்வீசஸ் வந்து நீங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ப்ரொமோட் பண்ணலாம். பட் ப்ரொமோட் பண்ணிக்கல வந்து நீங்க அதை தெளிவா செய்யணும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சிஸ்டன்சி அப்படின்ற விஷயம் என்னன்னா ஒவ்வொரு போஸ்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ இன்றைக்கு ஒவ்வொரு கிழமையிலேருந்து திங்கக்கிழமை போஸ்ட் பண்றீங்கன்னா அந்த திங்கக்கிழமை வந்து நீங்க போஸ்ட் பண்ணிக்கொண்டே இருக்கணும், ரைட்? அதுதான் கன்சிஸ்டன்சி, ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போடுற அந்த போஸ்டிங் வந்து சும்மா ஏனோதான் போடாம ஒரு கஸ்டமர் பார்க்க அது ஒரு வேல்யூ கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு போஸ்டா வந்து இருக்கும், ரைட்? அப்படின்றைக்கு தான் அது ஒரு ஒத்தன்டிக் போஸ்டா மாறிக்கல. ஓகே, தே ஆர் டூயிங் திஸ் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு இன்னும் இம்பார்ட்டண்டா இருக்க போகுது. ஏனென்றா ஒரு மார்க்கெட்டரா இருக்கட்டும், அப்படி இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் இப்ப மார்க்கெட் நாங்க பண்ணி கொண்டு கேட்கல. பேசிக்கான விஷயம் வந்து டாப் ஆஃப் த மைண்ட் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்கு. அது என்னன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு தேவை அப்படின்ற விஷயம் வரையக்குள்ள எங்களோட பிராண்ட் தான் முதலாவதா மைண்டுக்குள்ள வர்றாங்க, ரைட்? ஸோ அதுக்காக செய்யற விஷயத்துக்கு பேர் பிராண்டிங் அப்படின்ற விஷயமா சொல்லுவோம், ரைட்? ஸோ நீங்க எப்பயுமே வந்து இந்த மார்க்கெட்டிங்ல இந்த பிராண்டிங் அப்படின்ற விஷயம் வந்து செய்யறதுக்கு ஈஸியான இடம் வந்து இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ், ரைட்? இந்த சோஷியல் மீடியா சேனல்ஸ்ல வந்து நீங்க பிராண்டிங் அப்படின்னு விஷயம் செய்யக்கல ஈஸியா வந்து நிறைய பேர் ரீச் அவுட் ஆகும், ரைட்? ஸோ இப்போ நீங்க ஒரு கிழமையும் போஸ்ட் போட்டுட்டு வரைக்கல வந்து அதை பார்த்தோன்னு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தேவை அப்படின்றீங்க வந்து உங்களை வந்து கண்டெக்ட் பண்ணாங்க, ரைட்? நீங்க இப்போ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்றீங்க வந்து நீங்க அதை உங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பீங்க. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆல்பம்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே, ரைட்? ஸோ இப்போ ஒரு வெட்டிங் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு அவங்க வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ அதுக்காக நீங்க போஸ்ட் போடுறீங்க, 1000 பேர் பாக்குறாங்கன்னா அடுத்து 1000 இது வரையிலே அப்படின்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு எப்போ வெட்டிங் வருதோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஆர்டர் தருவான், ரைட்? ஸோ அதால பி பேஷன். ஆனா நீங்க கொடுக்குற அந்த கண்டென்ட்ஸ் அப்படின்ற விஷயம் அங்க அப்லோட் பண்ண போற அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒத்தென்டிக்கான விஷயங்களா இருக்கணும், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா இமெயில் மார்க்கெட்டிங். இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து பேசிக்கா வந்து எந்த ஒரு அல்கோரிதம் அப்படின்ற விஷயத்தால் வந்து கண்ட்ரோல் பண்ணப்படாது. அல்கோரிதம் அப்படின்ற விஷயம் என்னன்னா இப்போ லெட்ஸ் இப்போ சோஷியல் மீடியா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், அங்கே எல்லாமே வந்து அல்கோரிதம்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு, ரைட்? ஸோ அல்கோரிதம்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டரால உருவாக்கப்படுற ஒரு கண்டிஷன்ஸ் அப்படின்ற விஷயம் வைங்க, ரைட்? ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த
விஷயங்கள், சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகுறது, சில விஷயங்கள் வந்து ஃப்ளாப் ஆகுறது, அது எல்லாமே நடக்கிறதுக்கு இந்த அல்கோரிதம்ஸ் தான் ஒரு வகையில ஒரு காரணத்துவமா இருக்கு, ரைட்? பட் அது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாஸ் இல்லாட்டி கூகுள் அந்த மாதிரி இடத்துல வந்து காரணத்துவப்படுத்துது. ஆனா அது எந்த கண்ட்ரோலுமே இல்லாம இருக்கிற ஒரே ஒரு இடம் வந்து பார்த்தோம்னா இமெயில் மார்க்கெட்டிங் தான், ரைட்? ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நீங்க பேசிக்காவே சிம்பிளா செஞ்சுட்டு போகலாம். சும்மா நார்மலா நீங்க இமெயில் அனுப்பலாம், இல்லாட்டி அதுக்கான 2-3 பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, அதுக்குள்ளால நீங்க இமெயில்ஸ் அனுப்பி கொண்டு இருக்கலாம், ரைட்? ஸோ இமெயில் மார்க்கெட்டிங் ஆக்சுவலா வந்து இருக்கிற ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ROI அப்படின்னு சொல்லுவோம். நீங்க போட்ட காசுக்கு வர ரிட்டர்ன் வந்து ஆக்சுவலா $1 ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா $36 உங்களுக்கு வரும், ரைட்? ஸோ அது வந்து ஒரு ரிசர்ச்ல வந்து சொல்லியிருப்பாங்க, ரைட்? அதே நேரத்துல உங்களால வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இங்க ஈஸியா பில்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், யாரோட யார் கூட வேணாலும், ரைட்? ஸோ இப்போ நீங்க ஒரு கம்பெனியோட சிஇஓக்கு வந்து இமெயில் பண்ணணும், இல்லாட்டி ஒரு அங்கே இருக்க ஃபவுண்டருக்கோ சரி, இல்லாட்டி ப்ராடக்டோ சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது என்கொயரி பண்ண போறீங்கன்னாலுமே வந்து நீங்க ஸ்ட்ரைட்டாகவே வந்து அவங்களுக்கு பர்சனல் இமெயிலுக்கு அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க ரிப்ளை பண்றது பண்ணாத ரெண்டாவது விஷயம், ரைட்? ரிப்ளை பண்ண திருப்பி நீங்க ஒரு ஃபாலோ பேக் அனுப்புறது, திருப்பி அதுக்கு ஒரு ஃபாலோ பேக் அனுப்புறது, அப்படி கண்டினியூஸா வந்து நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம், ரைட்? பட் உங்களால வந்து ஈஸியா வந்து அவங்கள டேப்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், விச் இஸ் லைக் வெரி ஈஸிலி யூசபிள் கைண்ட் ஆஃப் திங், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்றதுல இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்ற வந்து அகெயின் வெப்சைட் அப்படின்ற விஷயம் மாதிரி இங்க இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து உங்களோட கண்ட்ரோலுக்கே இருக்க போற ஒரு விஷயம், ரைட்? ஈவன் தோ இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆட்கள் வந்து உங்களோட பேஜஸ் வந்து டவுன் பண்ணினாலும், இப்போ உங்கள்கிட்ட ஒரு இமெயில் லிஸ்ட் ஆல்ரெடி இருக்குன்னா நீங்க அந்த இமெயில் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களால வந்து அந்த லொஸ்ட் ஆக்கின அவ்வளவு பேரையுமே வந்து கெட் பேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அதாவது ஒரு கஸ்டமர்ஸ் இந்த இமெயில்ஸுமே வந்து நீங்க அனுப்பலாம், ஓகே எங்க இது வந்து இதாயிட்டு ப்ளீஸ் ஃபாலோ பேக் அப்படின்ற விஷயமாயோ எனிதிங், ரைட்? ஸோ அதால உங்களோட இமெயில் லிஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எத்திக்கலா நீங்க அதை கலெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? அதே நேரத்துல வந்து உங்களால வந்து அவங்களுக்கு கஸ்டமைஸ் மெசேஜ் அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் வந்து செக்மெண்ட் பண்ணி அனுப்பக்கூடிய மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் வந்து டேப்பின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நீங்க இமெயில் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணாட்டி லேட் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு தெரியாட்டி we'll teach you how to do the email marketing and everything, right? ஓகே. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங், ரைட்? ஸோ இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் கண்டென்ட் போடணும். பட் கண்டென்ட் அப்படின்ற விஷயம் என்ன, அது என்ன விஷயம் அப்படின்னா இதோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இந்த கண்டென்ட் அப்படின்ற விஷயம் வந்து இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ அது வந்து ஒரு பிளாக் போஸ்டா இருக்கலாம், அது வந்து ஒரு வீடியோவா இருக்கலாம், இல்லாட்டி அது ஒரு கைடா இருக்கலாம், அது வந்து ஒரு FAQவா இருக்கலாம், இல்லாட்டி அது கஸ்டமர் ஸ்டோரியா இருக்கலாம், ரைட்? இல்லாட்டி பிஹைண்ட் த சீனா இருக்கலாம். இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ அது வந்து ஒரு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு இதாக இருக்கலாம். இட் கேன் பாட்காஸ்டா கூட நீங்க கொடுக்கணும். எல்லாமே வந்து ஒரு கண்டென்ட்டா தான் இருக்க போகுது, ரைட்? அது வாய்ஸா இருக்கிறது, வீடியோவா இருக்கிறது, இமேஜா இருக்கிறது, டெக்ஸ்டா இருக்கிறது, எனிதிங், ரைட்? நீங்க ஒரு ரைட்டப் பண்ணினா கூட அது ஒரு கண்டென்ட் தான், ரைட்? ஸோ அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி வந்து நீங்க கஸ்டமர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணலாம், ரைட்? ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி செய்யறதுன்றதோ இல்லாட்டி ஒரு விஷயத்தால செய்ய உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வரும் அப்படின்ற விஷயத்துல வந்து இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ எந்த ஒரு விஷயமே வந்து உங்களுக்கு இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ அதால இப்போ நீங்க சோஷியல் மீடியா சேனல்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி கூகுளா இருக்கட்டும், இல்லாட்டி வேற எந்த சேனல்ஸ்லயுமே வந்து நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு வந்து நீங்க ஒரு மார்க்கெட்டரா இருக்கிறீங்க, அப்படி இல்லாட்டி ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கிறீங்க, யாரா இருந்தாலும் உங்களோட பிசினஸ் சம்பந்தமா நீங்க கிரியேட் பண்ண போற கண்டென்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து வெளியில இருந்து பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ரிலேட் பண்ணக்கூடியமா இருக்கணும், ரைட்? அதாவது உங்களோட பிஸ்னஸை வந்து அவங்களோட ரிலேட் பண்ணக்கூடியமா இருக்கும், ரைட்? அவங்களோட என்ன பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க, அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்றத உங்களோட சொல்யூஷன், உங்களோட ப்ராடக்ட் வந்து எப்படி அதை சால்வ் பண்ணுது அப்படின்ற விஷயத்த கேரத்துவமா மையப்படுத்தி வந்து ஒரு விஷயத்த எழுதியக்குல உங்களால வந்து கஸ்டமர்ஸை வந்து பேயிங் கஸ்டமர்ஸை வந்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ விச் இஸ் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய டூல். ஸோ இப்போ வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்தால ஈவன் இந்த வெபினார் நடந்து கொண்டிருக்கு, பெய்ட் மீடியா அப்படின்ற விஷயத்தால இந்த வெபினார் நடந்து கொண்டிருக்கு, இவ்வளவு பேர் எங்களை ரீச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு, ரைட்? ஸோ இது எப்படி செய்யறது அந்த மாதிரி விஷயங்கள்ல we are teaching in the course, ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அதுக்கு அடுத்த வந்து நாங்கள் செய்யற விஷயம் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங்ல ஒரு
வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணணும் இல்லாட்டி ஒரு கண்டென்ட் அப்படின்ற விஷயம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய செட்டப் எல்லாம் இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, ரைட்? ஜஸ்ட் ஒரு ஃபோன் மட்டும் இருந்தாலே நீங்க அதுல வீடியோ ஷூட் பண்ணலாம், நீங்க அதுலயே எடிட் பண்ணலாம், அதுலயே வச்சு அப்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? யூ டோன்ட் ஹேவ் டு ஹேவ் லைக் திஸ் ஃபேன்சி கைண்ட் ஆஃப் ஸ்டூடியோ செட்டப் அண்ட் எவ்ரி திங், ரைட்? பட் காலங்கள் போக போக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அஃபோர்ட் பண்ற டைம் வந்து நீங்க இந்த இடத்துக்கு போகலாம். பட் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தாலே நீங்க வந்து அதில் கிரியேட் பண்ணிட்டு போகலாம். அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு வாய்ஸா இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வீடியோ இருக்கலாம், ஜஸ்ட் வேர்டிங்ஸா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்ய போகுதுன்னா ஆஸ் அ மார்க்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண போகுது, ரைட்? கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண போகுது. அந்த ட்ரஸ்ட் தான் உங்களோட பொருளையோ அல்ல சர்வீஸையோ வந்து செல் பண்ண போகுது, ரைட்? ஸோ நீங்க ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரைக்கும் மார்க்கெட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும், ரைட்? ஸோ யூ ஆர் அ மார்க்கெட்டர், நீங்க இந்த விஷயத்தை செல் பண்ண போறீங்க. எப்படி செல் பண்ண போறீங்க, யாருக்கு செல் பண்ண போறீங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு செல் பண்றது ஈஸியா இருக்கும், ரைட்? ஸோ அந்த மெசேஜிங் அல்லது அந்த கண்டென்ட் அப்படின்ற விஷயம் வந்து தான் உங்களுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு இதா இருக்க போகுது, ரைட்? ரெண்டாவது விஷயம் வந்து இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் நாங்கள் செய்யல, மெட்டாக்கள் வந்து எங்களை தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி வந்து எங்களுக்கு கிடைக்குது, ரைட்? மெட்டாக்கள் வந்து இங்க எங்களை சர்ச் பண்ணி தேடுறதுக்கோ இல்லாட்டி ஈஸியாக எங்களை ஃபைன் பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்த விஷயம் வந்து பார்த்தோம்னா இட் மேக்ஸ் அஸ் அன் எக்ஸ்பர்ட், ரைட்? நாங்கள் அது ஒழுங்கா டிஃபைன் பண்ணி செஞ்சோம்னா வி ஆர் எக்ஸ்பர்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து எங்களால் பொசிஷன் பண்ணக்கூடியமா இருக்கு, ரைட்? ஸோ தட் மை திங் வந்து அந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து ஹோல்ட் பண்ணுது, ரைட்? நாங்கள் கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நாங்கள் சரியா செஞ்சோம்னா ஆக்சுவலா வி கேன் டெப் இன் ஹூஎவர் வி வாண்ட், ரைட்? அது ஒரு பிரச்சனைக்கா இருக்கட்டும், ரைட்? அது ஒரு ஆளை நிலையம் இழப்பும் ஜெயிலுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அவ்வளோத்துக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு, ரைட்? ஸோ அதுல வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கு, ரைட்? ஓகே. ஸோ அதால உங்களோட சேனல்ஸுக்கோ சரி இல்லாட்டி உங்களோட ப்ராடக்ட்டுக்கோ சரி இல்லை உங்களோட சர்வீஸுக்கோ சரி இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து as long as நீங்க எவ்வளவு ஒரு கிரியேட்டிவா யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஒரு நல்ல, ரைட்? பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய அதாவது கொக்கோ கோலா இருக்கட்டும், பர்கர் கிங், பீட்சா ஹட் அப்படின்னு எக்கச்சக்க பிராண்ட்ஸ் வந்து இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்னு விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நிறைய பேர் இந்த பிராண்டிங்ஸ் அப்படின்ற விஷயமே வந்து டப் இன் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ நீங்க எவ்வளவு காலம் ஸ்டார்ட் பண்ணாட்டி இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட், ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் 5 சேனல்ஸ். பட் இந்த 5 சேனல்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஒட்டுமொத்தமா சேர்ந்தாதான் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும், ரைட்? தனியா ஒரு சேனல் மட்டும் வச்சோண்டு எனக்கு ரிசல்ட்ஸ் வரையல அப்படின்ற விஷயத்த வந்து யோசிக்காங்க, ரைட்? ஸோ ஒரு சேனல் அப்படின்னு நான் சொல்றேன், இப்போ சோஷியல் மீடியாவில் 5 சேனல் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிறது பிரயோசனம் இல்லை, ஓகே? ஸோ இப்போ உங்களோட ஆடியன்ஸ் வந்து ஃபேஸ்புக்ல இல்லை டிக்டாக்லாம் இருக்காங்கன்னா நீங்க போய் ஃபேஸ்புக்ல போட்டு பிரயோசனம் இல்லை, ரைட்? ஸோ அதால நான் சொல்லி 5 டிஃப்ரெண்ட் சேனல்ஸுமே வந்து நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா யூஸ் பண்றீங்களோ அவ்வளோத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வந்துட்டு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் வந்து ஆக்களுக்கு சொல்ல போகுது, அதாவது உங்களோட ப்ராடக்ட் என்னமா இருக்கும், உங்களோட சர்வீஸ் என்னமா இருக்கும் அப்படின்ற விஷயம், ரைட்? அதுக்கு அடுத்த வந்து சர்ச் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து என்ன செய்ய போகுதுன்னா உங்களோட கண்டென்ட்டை வந்து பீப்புள் ஃபைன் பண்றதுக்கு வந்து உதவியா இருக்க போகுது, ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து வெப்சைட் அப்படின்ற விஷயம் வந்து அந்த பீப்புள்ஸ் ஃபைன் பண்ணி உங்களோட வெப்சைட்டுக்கு வரையக்கல அந்த வெப்சைட்டுக்கு வர பீப்புளை வந்து லீடாவோ இல்லை ஒரு கஸ்டமரா வந்து மாத்துறதுக்கு வந்து இந்த வெப்சைட் அப்படின்ற விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணுது, ரைட்? அதுக்கு பிறகு அந்த வெப்சைட் போன அப்புறம் இந்த கஸ்டமர்ஸ் இமெயில் அட்ரஸை யூஸ் பண்ணி நீங்க அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஓவர் டைம் வந்து உங்களால வந்து மேக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? தொடர்ந்து அவங்களுக்கு ஆஃபர்ஸ் அனுப்புவதா இருக்கட்டும், இல்லாட்டி தொடர்ந்து அவங்களுக்கு பேக் டு பேக் வந்து சென்ட் பண்றதா இருக்கட்டும், இட் கேன் பி எனிதிங், ரைட்? ஸோ அது வந்து நீ இமெயில் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி எங்களால நோஷப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் வந்து இவ்வளவு விஷயத்தை தாண்டி எங்களுக்கு இன்னும் நிறைய பேரை வந்து டப்பின் பண்ணி ரீச் பண்றதுக்கு, என்கேஜ் பண்றதுக்கு, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இன்னும் கூட வளர்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு சோஷியல் மீடியா அப்படின்ற விஷயம் வந்து இன்னும் உதவி செய்யுது, ரைட்? ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லூப் அப்படின்ற மாதிரி, ரைட்? நீங்க இந்த விஷயம் வந்து ஒரு 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 நேர்கோட்ல நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு பிசினஸ்ல ஒரு சேல்ஸ் இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து உங்களால சாலிடா வந்து கொடுக்கக்கூடியமா இருக்கு, ரைட்? இதுல வந்து நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி போட்டு ஓகே என்னோட வெப்சைட் இருக்கு பட் எனக்கு சேல்ஸ் நடக்கல, எனக்கு லீட்ஸ் வரையல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ரைட்? ஸோ அப்படி ஒரு டைம் இருந்தது, பட் இப்போ அப்படி ஒரு டைம் இல்லை, ரைட்? ஸோ அந்த விஷயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்.
ரைட்? ஸோ இது நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வந்து உங்களால வந்து ஒரு மார்க்கெட்டரா, ஒரு பெஸ்ட் மார்க்கெட்டர் இந்த டவுன் அப்படின்ற விஷயத்துக்கு வரக்கூடிய மேன், அப்படி இல்லாட்டி ஒரு பெஸ்ட் பிசினஸ் மேன் இந்த டவுன் அப்படின்ற விஷயம், இந்த டவுன் அப்படின்ற விஷயம் இல்லாட்டியும் வந்து நீங்க ஒரு ஆக்களின் சொல்லாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சா காணும், ரைட்? ஸோ ஐம் டூயிங் ரைட் அப்படின்ற விஷயம், சேல்ஸ்ல இருக்கட்டும், நீங்க ஒரு ப்ராடக்ட், நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, கூட ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணணும்னா ஓகே, உங்களுக்கு இந்த விஷயம் 5 விஷயம் தெரியுதுன்னா நீங்க போயிட்டு கேட்கலாம் ஒருத்தர் மார்க்கெட்டிங் பண்றான்னு, தம்பி என்ன நடக்குது, இவ்வளவு செய்யறியா இல்லையா, இது செய்யணும் அப்பன் அப்படின்னு விஷயம் நீங்க கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஒரு மார்க்கெட் கிளைண்ட் வருதுண்டா, அண்ணன் இப்படி இந்த விஷயம் இருக்கு, ஓகே சார் இந்த விஷயம் இருக்கு, நாங்க இதெல்லாம் செஞ்சா தான் இங்க போகலாம், இது மட்டும் செஞ்சா உங்களுக்கு வராது ரிசல்ட்ஸ் நீங்க தெளிவா சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ அதுக்கு யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கன்செப்ட், ரைட்? இப்போ நாங்க பேசிக் விஷயம் நாங்க சொல்லி தந்தோம், பட் இந்த திஸ் கன்செப்ட் இஸ் ஃபார் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனி ஆஃப் த திங்ஸ், ரைட்? அதாவது இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டம் அப்படின்ற விஷயம் வந்து, ரைட், இந்த சிஸ்டம் அப்படின்ற விஷயம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? கீப் தட் இன் மைண்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து பேசிக்கா பிகினர் லெவல் இருக்கிறார்கள் வந்து 4-5 விஷயம் வந்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எங்க ஸ்டார்ட் பண்ற அப்படின்ற விஷயம் தெரியல, இல்லாட்டி என்னோட பெரிய பட்ஜெட் இல்லை, இல்லாட்டி நான் ஒரு பெரிய ஒரு டெக்கி இல்லை, இல்லாட்டி எனக்கு டைம் இல்லை, இல்லாட்டி எந்த சேனல்ஸ்ல வந்து செய்யறது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து தெரியாது அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, ரைட்? தட் இஸ்ன்ட் அன் இஷ்யூ, ரைட்? ஸோ நீங்க ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் வித் ஒன் சோஷியல் சேனல், ரைட்? நீங்க நிறைய விஷயம் செய்ய தெரியல, ஒரே ஒரு ஃபேஸ்புக் பேஜை மட்டும் கிரியேட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை மட்டும் கிரியேட் பண்ணுங்க, இல்லை ஒரு டிக்டாக் பேஜை மட்டும் கிரியேட் பண்ணுங்க, ரைட்? அதுல இருந்து நீங்க அடுத்த இடத்துக்கு போகலாம், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆர்கானிக்கா செய்யணும்னா இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? ஃபேஸ்புக் இஸ் ஃப்ரீ, சோஷியல் மீடியாஸ் ஆர் ஃப்ரீ, ரைட்? ஸ்டார்ட் நவ். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன, அது பிறகு பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு காசு பிள்ளைங்குதுண்டா, நீங்க ஒரு 4 நாளைக்கு பூஸ்ட் பண்ணணும்டா, பெர் டே $1 கொடுத்தாலும் $1,500 உங்களுக்கு எஃபோர்ட் பண்ணக்கூடிய இருக்குமெண்டா, தட் வுட் பி குட், ரைட்? அதுக்கடுத்து வந்து டெக்கி அப்படின்ற விஷயம் வந்து எங்களுக்கு தேவையில்லை, ரைட்? இப்போ பிகாஸ் இன்னும் ஈஸியா வந்துட்டு இந்த டெக்னாலஜி அப்படி இல்லாட்டி நீங்க வந்து ஈஸியா வந்து லேர்ன் பண்ணி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்க யூடியூப் அப்படின்ற விஷயம் இருக்கு, ரைட்? அங்க போயிட்டு நீங்க ஆக்சுவலா லேர்ன் பண்ணலாம், ரைட்? ஃப்ரீ, இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? இல்லாட்டி யூ கேன் ஆஸ்க் அஸ், நாங்க வந்து ஹெல்ப் பண்ணுவோம், ரைட்? அதுக்கு அடுத்த விஷயம் வந்து டைம் இல்லை இந்த எல்லா சேனல்ஸும் மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்ற விஷயம், ரைட்? இந்த டைம் இல்லை அப்படின்ற விஷயம் இஸ் நாட் அ குட் திங், பிகாஸ் எவ்ரிஒன் காட் 24 hours, எல்லாருக்குமே 24 hours தான் இருக்கு. அந்த 24 hours தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ ஷெட்யூல் யுவர் ஸ்டஃப், எப்ப என்ன எதுக்கு போஸ்ட் பண்ணணும், எப்ப எங்க போஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த விஷயம் எப்ப செய்யணும் அப்படின்னு விஷயத்தை வந்து மேக் எ ஷெட்யூல். அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி அலோகேட் அ லாட் ஆஃப் டைம், ரைட்? நிறைய பேர் நாங்க விடுறீங்க பிள்ளைய வந்து என்னன்னா, மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை மார்க்கெட்டரா நாங்க இருக்கேன், இல்லை பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயுமே வந்து டைம் அப்படின்ற விஷயத்த வந்து ஒழுங்கா ஷெட்யூல் பண்றது இல்லை, ரைட்? என்ன செய்ய போறோம், அடுத்த கிழமை என்னென்ன போஸ்ட் போக போகுது, இந்த கிழமை நாங்க என்னத்தை மார்க்கெட் பண்ண போறோம், அடுத்த மாசத்துக்கான டார்கெட் என்ன அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து அறியாம ஜஸ்ட் சும்மாவே ஒரு 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 ஏனோதானு போய் கொண்டிருக்கும், ரைட்? லைக் ஸ்ட்ரீம் லைன் இட், அதுக்கு பிறகு மேக் இட் ஒர்க், ஓகே? ரைட். அதுக்கடுத்து மித்ஸ் அண்ட் ரியாலிட்டி அப்படின்ற விஷயமும் இருக்கு, ரைட்? ஸோ நீங்க வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்கணும், இல்லாட்டி நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் நிறைய சக்சஸ், கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தால் சக்சஸ் இல்லை. அது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற வந்து செல்லிங் மட்டும்தான், வேறு ஒன்றுமே இல்லை. மற்ற அது வந்து நல்ல எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் எல்லாம் இருக்கு. நோ, தட்ஸ் நாட் ரியலி. அது எல்லா இடத்துலையுமே அப்படி ஒர்க் ஆகுது, ரைட்? ஸோ நீங்க எல்லா பிளாட்ஃபார்ம்ல ஆக்சுவலாக இருக்கணும் இல்லை, ரைட்? உங்களுக்கு உங்களோட கஸ்டமர்ஸ் எந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்களோ அந்த பிளாட்ஃபார்ம் நீங்க எக்ஸிஸ்டிங் இருந்தாலே தாராளமாக காணும், ரைட்? நீங்க எல்லா இடத்துலயுமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தாராளம் இன்ஸ்டாகிராம் இருந்துட்டு போகலாம், ரைட்? அல்லது டிக்டாக் வந்து தாராளம் டிக்டாக்ல மட்டும் இருந்துட்டு போகலாம், ரைட்? அதுக்கு அடுத்து வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய சக்சஸ் அப்படின்ற விஷயம் வந்து இப்ப இல்லை, ரைட்? பிகாஸ் நீங்க இப்ப நம்மளா காசு கொடுத்தா ஃபாலோவர்ஸ் வாங்கிட்டு வரலாம், ஃபேக் பாட்ஸ் இருக்கு, ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இங்க நிறைய பேர் வந்து இன்ஃபுளுசர்ஸ் சொல்லிட்டு அதாவது ஃபேக்கா வந்து இந்த லைக்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வாங்கிட்டு இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க, ரைட்? ஸோ தட்ஸ் நாட் ஹவ் இட் இஸ், ரைட்? ஸோ நார்மலாக வந்து நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ என்கேஜ்மெண்ட் வருது, அதுக்கு எவ்வளோ கன்வர்ஷன் வருது அப்படின்ற விஷயத்தை வச்சு தான் நீங்க ஆக்சுவலாக ஒரு இன்ஃப்ளூயன்சரா இல்லையா அப்படின்ற விஷயமே வந்து டிசைட் ஆகுது, ரைட்? ஸோ அதால வந்து ஸோ யா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து தான் டிசைட் பண்ணப்படுது. ஸோ நிறைய ஃபாலோவர்ஸ், உங்களோட பிராண்டுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, நிறைய லைக்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆக்சுவலா இட்ஸ் அதை நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமே இல்லை, ரைட்?
ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஒரு பேஜுக்கு அல்லது ஒரு போஸ்ட்டுக்கு லைக் வருதுன்ற நத்திங், ரைட்? அந்த லைக் வச்சு நீங்க ஒண்ணுமே செய்ய போறது இல்லை, பட் அதை தாண்டி கஸ்டமர் வந்து உங்களோட என்கேஜ் பண்ணணும், என்கேஜ் கமெண்ட் பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும், இல்லாட்டி உங்கள்ட்ட வந்து கேட்கணும் இது இருக்கா இல்லையா அப்படின்னு, ரைட்? ஸோ அதால தட் ரியலி இஸ் இன் வர்த் இட், ரைட்? அது கமெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து சும்மா கண்டுபாட்டு கமெண்ட் பண்ற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ரைட்? ஒரு 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 கண்டென்ட் அப்படின்ற விஷயம் வந்து போடுபடுது அப்படின்றதுல வந்து அந்த பிராண்டுக்குள்ள போயிட்டு கண்டபாட்டுக்கு கமெண்ட் பண்றாக்கள், அது எல்லாமே வந்து ஒரு ரியல் சக்சஸ் இல்லை, ரைட்? ஸோ கமெண்ட்ஸ் நிறைய வர ரியல் சக்சஸ் இல்லை, பட் ரிலேட்டிவான சப்போர்ட்டிவான கமெண்ட்ஸ் அப்படி இல்லாட்டி உங்களோட பிராண்டுக்கு தேவையான கமெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வர்றது தான் ஆக்சுவலா வந்து ரியல் சப்போர்ட்டிவ், ரைட்? ஸோ அது வந்து தெளிவா ஆஸ் அ மார்க்கெட்டர் அல்லாட்டி ஆஸ் அ பிசினஸ் பர்சன், ரைட்? யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் திங்ஸ், ரைட்? அதுக்கு அடுத்து வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அபவுட் செல்லிங், எஸ், பட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயம் தான் அங்கே ஃபர்ஸ்ட், ரைட்? சும்மா போயிட்டு நீங்க ஒரு சேனல்ல வந்து செல் பண்ணீங்களா, ரைட்? அந்த சேனல்ல நீங்க செல் பண்ணணும்னா யூ நீட் டு பி ஒத்தென்டிக். நீங்க ஒத்தென்டிக்கா வந்து இந்த விஷயங்கள் செய்யணும், ரைட்? ஸோ இந்த பிராண்டா இதுதான் செய்யுது, இந்த இன்ஃப்ளூயன்ஸா இதுதான் செய்யறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கு, ரைட்? அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர், நோ, பிகாஸ் ஃபேஸ்புக் இஸ் ஃப்ரீ. கூகுள் நீங்க போயிட்டு எஸ்இஓ செய்யணும்னா இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? எஸ்இஓ படிக்கணும்னா யூ கேன் லேர்ன் இட் ஃப்ரம் யூடியூப் ஓ எனி ஃப்ரீ சாஃப்ட்வேர், ரைட்? ஸோ எங்க நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்னா இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? ஸோ உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் அது எல்லாமே தேவையே இல்லை, ரைட்? ரைட். அதுக்கு அடுத்தது வந்து 2025, which is basically we are talking about AI. For the past 1.5 years வந்து நாங்க ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி செஞ்சோம். ஈவன் ட்ரெண்ட்ஸெட்டா கூட நாங்க ஒரு ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு வெபினார் கூட நாங்க வச்சிருந்தோம், ரைட்? ஸோ அதால இந்த ஏஐ அப்படின்ற விஷயம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துல வந்து நிறைய காரணத்துவம் செலுத்துது, ரைட்? அது நிறைய பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு, நிறைய பிகினர்ஸுக்கு வந்து ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணி கொண்டு இருக்கு, ரைட்? என்னத்துக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு, நிறைய விஷயத்த வந்து கிளியர் அவுட் பண்றதுக்கு, எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து படிக்கல எல்லாமே வந்து அதை வச்சு டவுட்ஸை கிளியர் பண்றதுக்கு இருக்கிறாங்க. கொஷின்ஸை வந்து கேட்டு எக்ஸாம்ஸ் இந்த ஸ்லைட்ஸ் வந்து உள்ள அப்லோட் பண்ணி அதில் சம்மரி எடுக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபிளையர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணீங்க, அதை வந்து திருப்பி அப்லோட் பண்ணிட்டு இதுல என்னென்னமா இருக்கு, ரிவ்யூஸ் என்னமா இருக்கு அப்படின்னு கேட்கறது. கண்டென்ட் கிரியேஷன்ஸ்ல வந்து ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நாங்க இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், இல்லாட்டி இப்படி ஒரு கன்செப்ட் இருக்கு, அந்த கன்செப்ட் வந்து நாங்க எப்படி எங்களை பெருசா மாத்தலாம் அப்படின்னு ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டு ஃப்ரீ பர்சன்ஸ் டு பிஸ்னஸ் உமன்ஸ் டு பிஸ்னஸ்மென்ஸ் டு எல்லாருக்குமே, பிசினஸஸ் பெரிய பெரிய பிசினஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏஐ அப்படி இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய ஒரு டொமினன்ஸை கொண்டு வந்துருக்கு, ரைட்? ஸோ அதுலயுமே வந்து கண்டென்ட் கிரியேஷன்ஸ் அப்படின்ற விஷயம் என்ற விஷயத்தை தாண்டி இன்னும் மோர் ஃபோக்கஸ்டா வந்து அசிஸ்டன்ட், ஏஐ அசிஸ்டன்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு வந்து இது வந்து நிறைய விஷயமாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது, ரைட்? ரெண்டாவது விஷயம் வந்து வீடியோ டாமினன்ஸ், ரைட்? ஸோ உங்களால் ஆக்சுவலா வந்து இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், தேவையான வீடியோ எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட், அதாவது என்ன மாதிரி விஷயம் உங்களுக்கு வீடியோஸ் தேவையோ, என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் கேட் ஃப்ளையிங் இன் மாஸ் அப்படின்றது, இல்லாட்டி ஆஸ்ட்ரோனாட்ல வந்து நீங்க அதை டைப் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது, ரைட்? ஸோ அப்படி கண்டினியூஸா வந்து அதை அப்படியே வீடியோ மாத்துங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு தரும், ரைட்? ஸோ அவ்வளோ கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து ஏஐ வந்து இருக்குது, ரைட்? அதுக்கு அடுத்து வந்து வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற விஷயம் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது நாங்க வாய்ஸை யூஸ் பண்ணி ஒரு சர்ச் ஒன்று பண்ணீங்கள அதுல இருந்து வர அவுட்புட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ மார்க்கெட்டிங் வந்து நகர்ந்து கொண்டு இருக்கு, ரைட்? மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து வாய்ஸ் சர்ச்சுக்கு போய்க்கொண்டு இருக்கு, ரைட்? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷன், ஏஐ வீடியோ கிரியேஷன்ஸ், ஆப்டிமைஸ் இன்டெலிஜென்ஸ், அது அப்புறம் அனாலிட்டிக்ஸ் அப்படியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஏஐ அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க லேர்ன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ஒர்க்குக்கு வந்து அது இன்னுமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கு, ரைட்? லேர்ன் பண்ணாட்டி தான் உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஏன்னா லேர்ன் பண்ணவன் வந்து உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்பான், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து பேசிக்காக அங்கே லேர்ன் பண்ணலாம்டா நார்மலி கூகுள் கராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, ஹப்ஸ்பாட் அகாடமி அப்படின்ற விஷயம் இருக்குது, யூடியூப் அப்படின்ற ஒரு ஃப்ரீயான விஷயம் இருக்குது. ஆக்சுவலா இது எல்லாமே ஃப்ரீ தான். பிளஸ் மெட்டா ப்ளூ பிரிண்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. இங்க எல்லாமே போய் நீங்க வந்து உங்களுக்கு அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பற்றின விஷயங்கள் நீங்க படிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை தாண்டி இருக்க வேற பிளாட்ஃபார்ம்ஸ், வேற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே படிக்கலாம், ரைட்? பட் இது எல்லாமே வந்து ஆன்லைன் ஃபுல்லாவே நீங்க படிக்கணும், நீங்களே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ரைட்? அதே மாதிரி நீங்க எங்கள்கிட்டயும் ஒரு கோர்ஸ் இருக்கு,
what we offer is like digital marketing essentials அப்படின்ற ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். என்னென்று இதை வந்து ஸ்டார்ட் பண்றது, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து இந்த கோர்ஸ்ல வந்து நாங்க சொல்லி தருவோம். ரைட். ஸோ திஸ் இஸ் வந்து பர்சனலி ஒரு ஆள் வந்து உங்களுக்கு இருந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து படிப்பிப்பாங்க. ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் வேர் யூ ஸ்டடி, ஹவு யூ ஸ்டடி அப்படின்ற விஷயம். ரைட். இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாத்வே. ரைட். இப்போ பாத்வே அப்படின்ற விஷயம் பாக்க, இப்போ நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டரா பிகினரா இருக்கிறீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் ஒன்று இருக்கு. ரைட். நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ற விஷயம். ரைட். ஸோ அதாவது பேசிக்கா வந்து நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேசிக்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க கூகுள்ல வந்து ஸ்டடி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி எங்க நம்ம இப்போ நடக்கிற இந்த செமினார்ஸ்ல எல்லாம் ஜாயின் பண்ணி அதுல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ரைட். அந்த மாதிரி விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் ரெண்டாவது வந்து ஆக்சுவலா நீங்க ஒரு கோர்ஸ் வந்து கட்டாயம் செய்ய தீரணும். அப்படி கோர்ஸ் வந்து கட்டாயம் செய்ய தீரணும்னா இட் கேன் பி எனி கோர்ஸ். ரைட். ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து செஞ்சாதான் ஒன்று உங்களுக்கு சர்டிபிகேஷன் அப்படின்ற விஷயம் இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க அங்க ஒரு எக்ஸ்பர்ட்டியோ இல்லாட்டி ஒரு மாஸ்டர்ஸ்ட வந்து நீங்க அதை படிப்பீங்க. ஆக்சுவலா பிசிக்கலா நீங்க படிப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து விளங்கும். ரைட். ஒரு பேசிக்கான கோர்ஸ் ஆச்சு நீங்க பர்சனலா அங்கே படிக்கணும். பிகாஸ் யூ பேசிக்கலி நீட் அ மென்டர். ஒரு விஷயத்த வந்து நீங்க கத்துக்கிட்டு அதை டவுட் ஆக்குறதுக்கு ஒரு ஆள் உங்களுக்கு தேவை. ரைட். ஸோ அதுக்கு நீங்க கட்டாயம் ஒரு கோர்ஸ் வந்து படிக்கணும். படிச்சு என்னொன்று கேட்க உங்களால வந்து ப்ராக்டிக்கலா வந்து உங்களோட செல்ஃபாவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க செய்யணும். ரைட். உங்களால பேசிக்கா வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ், ஒரு ஃபேக்கான பிசினஸ் ஃபேஸ்புக் பேஜ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஃபோன் இருக்கும், அதுல வந்து நீங்க வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை போஸ்ட் பண்ணி பழகலாம். இல்லாட்டி ஒரு வெப்சைட் வந்து செஞ்சு பழகலாம். அப்படி இல்லாட்டி ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி பழகலாம். இமேஜ் வந்து எடிட் பண்ணி பழகலாம். இட் கேன் பி எனி திங். ரைட். பட் டூ இட் ஆன் யோர் ஓன். அது பிளச்சாலும் பரவாயில்ல, பட் ஹேண்ட்ஸ் ஓனா நீங்க செஞ்சு பழகணும். ரைட். ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும். அதெல்லாம் செஞ்ச பிறகு இந்த கோர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணி யூ ஷுட் லேண்ட் ஆன் அ ஜாப். ரைட். ஜாப் அப்படின்ற விஷயம் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு ஏஜென்சில ஒர்க் ஆஸ் அன் இன்டர்ன் அல்ல இன்டர்ன்ஷிப் அப்படின்ற விஷயமோ சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்து ஏஜென்சில போயிட்டு நீங்க ப்ரொஃபஷனலான ஒரு இடத்துல வந்து அட்லீஸ்ட் 1 year ஆச்சும் ஒர்க் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன மார்க்கெட் ஒர்க் ஆகுது, என்னென்ன அவங்க எல்லாம் ஒர்க் பண்றாங்க, என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் பண்றாங்க, என்ன டாக்குமெண்டேஷன்ஸ் நடக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண அப்புறம் தென் ஓகே யூ ஆன் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்தடுத்த கட்டம்னா வந்து தேர்ஸ் பிளென்டி ஆஃப் ஜாப் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கண்டென்ட் ரைட்டரா வரலாம், ஒரு கிராஃபிக் டிசைனரா வரலாம், ஒரு வீடியோ எடிட்டரா வரலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வரலாம், இல்லாட்டி ஒரு பெய்ட் மீடியா ஸ்பெஷலிஸ்டா வரலாம், இல்லாட்டி ஒரு எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்டா வரலாம். ரைட். இல்லாட்டி 360 degree டிஜிட்டல் மார்க்கெட்ல வரலாம். ரைட். தேர்ஸ் பிளென்டி ஆஃப் ஸ்பேசஸ் நீங்க ஜாப்பா வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு இருக்கு. ரைட். ஸோ ஏதாவது ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பட் அது ஜாப் ஸ்டார்ட் பண்றதுக்கு யூ நீட் டு ஸ்டார்ட் சம்வேர். பட் தயவு செய்து நீங்க தொடங்குற இடம் வந்து ஒரு பெஸ்டான ஒரு ஏஜென்சியா இருக்கட்டும். அட்லீஸ்ட் ஒரு 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 கைடன்ஸுக்குள்ள நீங்க தயவு செய்து ஒரு ஜாப் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் ஒன்லி that will make you a good one in the industry. Right. So I think that's all about it. So thank you so much for joining this course, this seminar and everything. Hold on, wait. Yeah. So we have a giveaway, right? Yes. So that is all about TikTok Ads Manager and User Playbook, right? So ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஸோ எங்களோட சோஷியல் மீடியா சேனல்ஸுக்கு போயிட்டு செமினார் இந்த வெபினார் வந்து எப்படி இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க ஒரு ரிவ்யூவாவோ இல்லாட்டி ஒரு ஸ்டோரியாவோ ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்ணி எங்களை டேக் பண்ணி வந்து நீங்க போட்டீங்கன்னா யூ வில் கெட் திஸ் TikTok Ads Manager User Playbook ஃபார் ஃப்ரீ. ரைட். ஸோ நாங்கள் உங்களுக்கு பர்சனலாகவே அதை அனுப்பி வைப்போம். ரைட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் அண்ட் யா. தேங்க்யூ ஸோ மச் சர்மானா. அண்ட் நிறைய இன்சைட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணி கொண்டீங்க. அண்ட் ஐ திங்க் 100+ பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்டில் வந்து என்கேஜ்டா இருக்கிறாங்க. ஹோப் எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனா இது இருந்திருக்கும். ஸோ நாங்க உங்களோட கொஸ்டின்ஸ் என்னவா இருந்தாலும் அதை நீங்க இப்போ சாட் பாக்ஸ்ல போட்டு கொண்டுருங்க. ஸோ அதுக்கு முதல் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட கோர்ஸை பத்தின ஒரு குட்டி ஓவியோட வந்து நாங்க அதுக்கு Q&A செஷன்ஸ்க்கும் போவோம். நீங்க உங்களோட கொஸ்டின்ஸை வந்து சாட் பாக்ஸுக்கு ஓப்பன் பண்ணி இருக்கிறோம். ஸோ எல்லாருமே போடலாம் உங்களோட கொஸ்டின்ஸை போடுங்க. சர்மானா அதுக்குரிய ஆன்சர்ஸை வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி நாங்க சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எசென்சியல்ஸ் வந்து 3 months ஆன்லைன்ல இந்த செஷன் வந்து இந்த கோர்சஸ் வந்து தமிழ்ல நடக்க போகுது. ஸோ
நிறைய பேர் கியூரியஸா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த 3 மந்த் கோர்ஸ்ல வந்து நீங்க பேசிக்ல இருந்து உங்களுக்கு ஒண்ணுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல தெரியாட்டிக்கும் ஸோ பேசிக்ல இருந்தே நீங்க ஒரு 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 குட் ஸ்டார்ட்டுக்கு வந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுல சொன்ன நிறைய விஷயத்துல இன்னும் அட்வான்ஸான விஷயங்களை வந்து நீங்க எங்களோட கோர்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து ட்ரெண்ட்செட் மூலமா வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நாங்க வந்து யாருக்கும் ப்ரொமிஸ் பண்ணல, பட் நீங்க பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ற பட்சத்துல வந்து எங்களோட கொலாபரேட் பண்ணி இருக்கிற ஐடி கம்பெனிஸுக்கு வந்து அண்ட் அதர் கம்பெனிஸுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூம்ஸை வந்து எங்களால வந்து ரிஃபர் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வெபினார்ல ஜாயின் பண்ணியிருக்கிற எங்களோட வெபினார் அட்டெண்டீஸுக்கு வந்து நாங்க 20% ஆஃபர் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் சம்பந்தமான சகல டீட்டெயில்ஸும் வந்து எங்களோட வெபினார் வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவோம். நீங்க எனி டவுட்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். அண்ட் 24 ஹவர்ஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ற எல்லாருக்குமே வந்து 20% ஆஃபர். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. யார் யார் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிக்டாக் ஆட் மேனேஜர் யூஸ் பிளே புக் வந்து யார் யார் வந்து ஸ்டோரிஸ்ல எங்களை மென்ஷன் பண்ணி எங்களை பத்தி ஸ்டோரிஸ்ல வந்து ஷேர் பண்ண எல்லாருக்குமே வந்து நாங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அதை பத்தின டீடைல்ஸ் வந்து ஹாயோ இல்ல அதோட ஸ்கிரீன்ஷாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நாங்க அதுக்கு சம்பந்தமான இதை வந்து நாங்க பிடிஎஃப் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுவேன். அண்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸோ வாட்டெவர் ஏன் நீங்க ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ ட்ரெண்ட் செட்ல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் சொன்ன லேர்னிங் தான் இருக்கு. ஸோ அதோட வந்து உங்களுக்கு டீச் பண்றவங்க வந்து இண்டஸ்ட்ரியில 4+ இயர்ஸுக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா தான் கண்டிப்பா இருக்கிறாங்க. அதால வந்து நீங்க கரண்டா இண்டஸ்ட்ரியில என்ன போய்கொண்டிருக்குதுன்னு ட்ரெண்டிங்கான விஷயங்களை வந்து அப் டு டேட்டா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஸோ கிரெடென்ஷியலிங் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ உங்களோட சர்டிபிகேட்ல வந்து நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணி இருக்கிறீங்களோ ட்ரெண்ட் செட்ல நாங்க சில ப்ராஜெக்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸை வந்து அட்டாச் பண்ணி தருவோம். ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல போர்ட்போலியோவாகவும் இருக்கு. ஸோ அதை விட வந்து எங்களோட கிட்டத்தட்ட 50+ கம்பெனிஸ் வந்து கொலாப் பண்ணி இருக்கிறாங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறதுக்கு. ஸோ அதன் மூலமா வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியும் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் செட்டை பத்தின ஓவர்வியூ அண்ட் எங்களோட கோர்சஸ் பத்தின ஓவர்வியூ. ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்களோ எங்களோட கோர்சஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ ஸோ மச் 1.5 hours எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட Q&A டைம்ல போவோம். ஸோ என்ன கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஷர்மானா அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூ. Sure, thank you. So yeah, there's a question. Not started my business because I have a lot of fear. Right? So fear அப்படின்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். பட் ஜஸ்ட் ஸ்டார்ட் யுவர் பிஸ்னஸ். அதுக்கு பிறகுதான் அதுல என்ன ஃபெயிலியர்ஸ் வரும் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கு. ரைட்? ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணலையே அப்படின்னு கவலையா இருக்கிறத விட ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல ஃபெயில் விடுறது அப்படின்றது நீங்க திமிரா இருக்கலாம். ரைட்? பிகாஸ் நீங்க அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ரைட்? ஓகே, நான் இது செஞ்சாலும் இது பிழைச்சது அப்படின்னு. ஸோ நீங்க செகண்ட் டைம் நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். அப்படியே அந்த எக்ஸ்பீரியன்ஸோட நீங்க ட்ரை பண்ண போறீங்க. ரைட்? ஸோ ப்ளீஸ், yeah, you already said, and now I'm clear and I'm confident. Yep, go for it. Good luck for your business, and edavadhu help panumna feel free to reach us. We'll surely help you. Right? Should I need to know HTML coding for SEO marketing? SEO marketing is kind of complicated right now. So இப்போ ChatGPT அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து அப்புறம் SEO அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்கு. HTML அப்படின்ற விஷயம், அதாவது SEO அப்படின்னைக்கு வந்து 3-4 விதம் இருக்கு ஆக்சுவலா. ஆன் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO அப்படி அப்படின்ற விஷயம் இது. ஸோ பேசிக்கா வந்து HTML கட்டாயம் தெரியணும் அப்படின்றது இல்லை, பட் தெரிஞ்சிருந்தா நல்லா. பிகாஸ் நீங்க ஒவ்வொரு டைம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து தங்கியிருக்கணும் அப்படின்ற விஷயம் இல்லை. பட் SEOக்கு வந்து ப்ரோக்ராமிங் இஸ் நாட் அ மஸ்ட், பட் தெரிஞ்சிருக்க நல்லா. பட் அது ப்ரோக்ராமிங் மட்டும் அப்படின்ற விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயம் வாங்க. அனாலிட்டிக் ஸ்கில் வேணும், எந்த கீவேர்ட்ஸ் அப்படி ஒர்க்காது அப்படின்ற விஷயம் வேணும். அப்படியான விஷயம் எல்லாமே வந்து அது ஒரு கம்பினேஷன்லேயே இருக்க போகுது. ஸோ நாட் ஓன்லி கோடிங், பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் keyword research, topics research, அந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து இருக்க போகுது. ரைட்? அனலைஸ் பண்ணி ஃப்ரீயா கம்பெடிட்டர் அனாலிசிஸ் பண்றதுக்கு ஃப்ரீ டூல் இருக்கா? கம்பெடிட்டர் அனாலிசிஸ் பண்றதுக்கு கூகுள்
பேசிக்கா கூகுள் பண்ணுங்க, அங்க லிஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கூகுள் மேப்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுங்க. சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, அங்க உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். ஸோ தட் இஸ் அ பேசிக் டூல்ஸ். நான் சொன்ன மாதிரி உங்களோட கம்பெடிட்டர்ஸ், பெரிய பெரிய கம்பெடிட்டர்ஸ் இருந்தா ஷுட் பி தேர், அந்த பிளாட்ஃபார்ம்ல கட்டாயம் இருப்பாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி ஃப்ரீ டூல். ஆக்சுவலா பெய்ட் டூல்ஸ் நிறைய இருக்கு, பட் ஃப்ரீ டூல்ஸ்ன்றது தட்ஸ் இட். அங்க போயிட்டு சர்ச் பண்ணுங்க. கூகுள் இஸ் த பெஸ்ட் ஒன். அப்படி இல்லாட்டி இப்போ ஏஐ இருக்கு, போயிட்டு ChatGPT கேளுங்க. திஸ் இஸ் மை நான் இந்த இடத்துல ஆப்ரேட் பண்றேன், எனக்கு என்னென்ன கம்பெடிட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த லிஸ்ட்லாம் தாண்ட ஓரளவுக்கு வந்து அக்யூரேட்டான ரிசல்ட்ஸ் வந்து ChatGPT, Gemini, கிளவுட், கோபைலட் இந்த 4மே வந்து ஆக்சுவலா தருது. ஸோ ஈவன் டீப்சீக் தரல, பட் இந்த 4மே வந்து ஆக்சுவலா தருது. ஸோ யூஸ் இட். ஸோ தட்ஸ் அ ஃப்ரீ டூல். Sivalan, thank you for your explanation. Thank you. Really appreciate for your time. Thank you. SEO means search engine optimization. Search engine optimization அப்படின்ற விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வெப்சைட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த போயிட்டு கூகுள்ல தேடும் பொழுது அங்க இந்த ரிசல்ட்ஸ்ல வந்து 1வது 2வது 3வது அப்படின்ற விஷயத்துக்குள்ள வந்து நாங்க லிஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஒரு விஷயங்கள் செய்வோம். அந்த செய்யற விஷயங்களுக்கு பேர் தான் SEO அப்படின்னு, ரைட்? அந்த சர்ச் என்ஜின்ல வந்து டாப் ரிசல்ட்ஸா வாரத்துக்கு நாங்க செய்யற அந்த ப்ராக்டிசஸ் தான் நாங்க SEO அப்படின்ற விஷயத்தால மென்ஷன் பண்ணோம், ரைட்? இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ காம்ப்ளிகேட்டட் டாபிக். அது ஆக்சுவலி SEO ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற பொசிஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இஃப் யூ ஆர் SEO ஸ்பெஷலிஸ்ட் யூ கேன் earn lot of money actually. So yeah, I'm already doing a business for more than 6 years. We are getting just messages. If 100 messages came, we only get 20 orders. That's great. So 100 message வந்து உங்களுக்கு 20 orders வந்துச்சுன்னா that's a ROI. So you are getting 20%. So that is the normal, because basic our business க்கு normal இது வந்து 10%. So you are making 20% out of it. So which is very good. So நீங்க அந்த மெட்டா 80 கஸ்டமர்ஸ்ட வந்து திருப்பி கதைங்க, திருப்பி மெசேஜ் பண்ணுங்க. ஆர்டர் பண்ண விருப்பமா இருக்கா, அல்லது ஆர்டர் பண்ண போறீங்களா, அதுக்கு பிறகு இப்படி ஒரு புது ப்ராடக்ட் வந்திருக்கு, இதை ட்ரை அவுட் பண்ண போறீங்களா, எங்களோட சேல் வந்து போகுது, அதில் ட்ரை அவுட் பண்ண போறீங்களா அப்படின்ட்டு அந்த 80 பேருக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ பேக் டு பேக் அவங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும், ரைட்? ஸோ இப்போ ஒருக்கா கேட்டு விட்டீங்கன்னா வாங்க மாட்டான், ரைட்? ஸோ மார்க்கெட்டிங்ல வந்து அந்த ஒரு தியரி இருக்கு. நீங்க ஒருத்தனை வந்து 5 அல்லது 6 பேரம் வந்து ஒரு எட்டை காட்டினா அந்த விஷயத்த வாங்குறதுக்கு வந்து அவங்க வந்து கூடுதலா எத்தனைப்பாங்க. ஸோ அதால ரிப்ளை தம், திருப்பி மெசேஜ் பண்ணுங்க, யூ வில் கெட் ஆர்டர்ஸ். அமரப்பா அண்ட் லிப்ஸ்டிக், வாவ், இவ்வளவுதான் என்னட்ட இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி மூவ் பண்ணலும், என்ன செய்யலும், உங்கள்ட்ட இவ்வளவுதான் இல்ல, யூ ஹேவ் லாட். ரப்பர் அண்ட் லிப்ஸ்டிக் ஜஸ்ட் என்ன சேனல்ஸ் இருக்கு, டிக்டாக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு. இந்த 3 சேனலுமே உங்களுக்கு காணும், யூடியூப் அடுத்தது. ஸோ ஜஸ்ட் கேமரா முன்னுக்கு வச்சு போட்டு ரெப் பண்ணுங்க. உங்களுக்கு மியூசிக் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃப்ரீ ரெப்பிங், ஃப்ரீ ஸ்டைல், எனிதிங் என்ன வேணாலும் நீங்க செய்யுங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்லோட் இட், ரைட்? அது நல்லா இருக்கு இல்ல, பின்னுக்கு இடம் நல்லா இருக்கு இல்ல, அதெல்லாம் தேவையில்லை, ரைட்? ஜஸ்ட் ஒரு கிளியர் ஸ்பேஸ் எடுத்து போட்டு ஜஸ்ட் போனை வச்சு போட்டு ஜஸ்ட் ரெப் பண்ணுங்க, அப்லோட் பண்ணுங்க. யூ வில் கெட் வியூஸ். அது பிறகு தண்டபாட்டில் உங்களுக்கு அங்கே நிறைய ஃபேன்ஸ் வருவாங்க. ஈவன் ஜெஃப்னாலே எங்களோட ரெப்பர்ஸ் இருக்கிறாங்க, ரைட்? ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், ரைட்? ஸோ அவங்க எல்லாமே வந்து பேசிக்காக வந்து they did the same, right? They use social media channels, right? ஸோ அந்த சேனல்ஸை யூஸ் பண்ணி தான் ஆக்சுவலாக அந்த ரேப்பிங் அப்படின்ற விஷயம் தமிழ் ரேப்பர்ஸ் இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் நான் அவங்க வேர்ல்ட் டூரே போயிருக்காங்க. ஐ திங்க் அவங்க இப்போ ஆஸ்திரேலியா நிற்கிறாங்க, ரைட்? வி ஆர் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். ஜெஃப்னால இருந்து 3 சின்ன படிங்க இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்து, ஸோ தே ஆர் ரேப்பர்ஸ். ஸோ சோஷியல் மீடியா சேனல்ஸ் இஸ் த பேசிக். என்ற ஆர்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. அதுக்கு நிறைய பேர் வேணும், நிறைய கிரியேட்டிவான விஷயம் வேணும். நீங்க அப்படி செய்றீங்க அப்படிங்கிற விஷயம் வந்து வி ஆர் வெரி ப்ரௌட் ஆக்சுவலி. ஸோ யூஸ் இட், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க, ஜஸ்ட் அப்லோட் இட். சம்டைம்ஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், டோன்ட் ஹியர் அபவுட் இட். ஸோ அதுல கமெண்ட் பண்ற எல்லாம் வந்து ரெப்பர்ஸ் இல்லை, ரைட்? நீங்க ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுதான் அங்கே அப்லோட் பண்றீங்க. கமெண்ட் பண்றாங்க அப்படி இல்லை, சும்மா விட்டு வெட்டி அந்த கமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பான், ரைட்? ஸோ அதெல்லாம் பற்றி மீன் பண்ணாம do whatever you want, but give your best. And எல்லாம் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிறான், டேலண்ட் இருக்கவங்க வந்து வீடியோ போட்டா கட்டாயம் ஃபேமஸ் ஆவீங்க. you will get more opportunities and everything. So yeah, right. Thank you so much. How to convince a customer? ஒரு கஸ்டமர் கன்வின்ஸ் பண்ணணும்னா நீங்க கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தை வந்து டப் இன் பண்ணி பார்க்கணும். அவனுக்கு என்ன
பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் அதை நீங்க செல்லிங் பாயிண்டா மாத்தலாம், ரைட்? ஸோ அதெல்லாம் அவனுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவை இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அறிஞ்சிட்டு அந்த தேவை, அந்த பிரச்சனையை வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்குள்ள சொருவுங்க. அப்பதான் உங்களை வந்து செய்யலாம். ஸோ that's how you convince a person. So like for example, இப்போ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்டா வந்து அவனுக்கு ஆசையை காட்டணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வடை வைக்கிறீங்கன்னா அந்த வடையை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஒரு குட்டி வடையை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு குட்டி பீஸை கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி ஒரு ஃபேஸ் கிரீம் செய்றீங்கன்னா குட்டி கிரீம் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஃப்ரீயா, கம்ப்ளிமெண்ட்ரியா, ட்ரை இட் அவுட் அப்படின்னு. ஸோ அப்படியான விஷயங்கள் நீங்க செய்யல வந்து யூ கேன் கன்வின்ஸ் ஹிம். பட் இட்ஸ் அ லாங் திங். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் மாறும். பட் தட்ஸ் how you tap in first, right? Paid tools names competitors, competitor paid tools as I already said, Google அப்படின விஷயம், social media யூஸ் பண்ணுங்க, ஈஸியா ஃப்ரீ டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. Do you provide a digital marketing service? Yes, we do digital marketing services. Thank you so much. Can I know the cost details for a small startup business? That's cost details for a small startup business. Cost details வந்து 20,000 rupees, as they said. So you will get a 20% off as well in the gaining rates. I'm already doing a startup, but we don't have a website for a business. Now I realize how important website for this business. Thank you so much. Service related business, best tips growth. Service related business அப்படின்னா பேசிக்கா வந்து எங்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்றதுல வந்து என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்களோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் யாரை போய் சேரோமோ அவங்கள பேசிக்கா வச்சு அகைன் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஆள் வந்து உங்களுக்கு சர்வீஸ் வரணும்னா அவன் கஸ்டமர்ஸ் வந்து அந்த சர்வீஸ் ஏன் முக்கியம் அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க தெரிவிக்கணும். அதுக்கு தெரிவிக்கணும்னா பேசிக்கா வந்து அவனுக்கு என்ன நீட் இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து நீங்க அறிஞ்சுதான் அவனு சொல்லணும், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து தண்ணி வேணுமா, நாங்க தண்ணி கொண்டு தரோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரைட்? உங்களுக்கு தண்ணி கேனை வந்து மேலேருந்து கீழே எடுத்துட்டு வந்து கஷ்டமா இருக்கா, நாங்க தண்ணி டேங்க் வந்து வீட்டை மேல போடுறோம் அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு டேப் இன் என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு விஷயத்த டேப் பண்ணி தான் நாங்க வந்து அந்த சர்வீஸ் ரிலேட்டட் பிசினஸ் வந்து டேப் இன் பண்ணலாம். பட் இட்ஸ் அகெயின் அது வந்து நான் 2-3 வேர்ட்ஸ்ல சொல்லல. அது வேணும்னா மெயில் பண்ணுங்க, we can talk. Send me the ideas for a loan company. லோன் கம்பெனியா? ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு நாங்கள் டேப் பண்ணுறதில்ல, வெரி சாரி. அது நீங்கள் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஆட் போடணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் பெர்மிஷன் எல்லாம் எடுக்கணும். பெர்மிஷன் எடுத்து தான் வந்து நீங்கள் டேப்பின் போடணும். அதுக்கு பிறகு ரைட், அதுக்கு பிறகு அடுத்து வந்து as be a brand manager, how digital marketing industry works and how it helps. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி அப்படின்ற விஷயம் வந்து எல்லா பிராண்ட்ஸுக்கும் ஆக்சுவலாக தேவைப்படுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் க்ரோயிங். ஸோ நீங்கள் அதை அடாப்ட் பண்ணியே தீரணும். அடாப்ட் பண்ணினா மட்டும்தான் யூ கேன் கெட் கஸ்டமர்ஸ், யூ கேன் கெட் சேல்ஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட்ஸ் அ மஸ்ட் கைண்ட் ஆஃப் திங் ரைட் நவ். ஸோ நீங்கள் ஒரு பிராண்ட் மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் சர்வீசஸுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் இட், ரைட்? லெட்ஸ் சே ஐம் ஆஃபரிங் அ குட் ப்ராடக்ட் அண்ட் ஸ்பெண்டிங் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் மனி building marketing platforms, but I couldn't make any sales. After some time, an influencer came to us within just one word. They boosted the business. For a startup, what's more important, personal branding or product branding? So basically personal branding, product branding அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம்னா I would say personal branding. ஏன்னா ப்ராடக்ட் நம்புறதை விட பர்சனல் பிராண்டிங்கை நம்புறது தான் கூட பேசிக்கலி. ஸோ இப்போ ஒரு விஷயத்த வந்து சும்மா ஒரு ப்ராடக்ட் இருக்கு இதை வாங்குவோம் அப்படின்னு இதை சும்மா அப்படி ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இதை வாங்குவோமா விடுவாங்கன்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். இதுவே எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் மச்சான் இது வாங்கிட்டு இருந்தா அப்படின்னா நீங்க போய் வாங்கிட்டு வந்துருவீங்க, ரைட்? ஸோ பேசிக்கலி தட்ஸ் இட். தட்ஸ் அ psychology. So you need to have a personal brand to boost your brand. So that's what influencers do. So உங்களுக்கு ஃபேஸ் கார்டு விருப்பம் இல்லைன்னா இன்ஃப்ளூயன்சர் ஹையர் பண்ணுங்க. ஃபேஸ் கார்டு விருப்பம்ண்டா யூ ஆர் த பிராண்ட் என்ன சொல்றது, அவங்க பிராண்ட் அம்பாசிடர். பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் யூர் பிராண்ட். ஸோ நீங்க பர்சனலா வந்து அதை செய்யணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்ப பெரிய பெரிய பிசினஸ் எல்லாமே வந்து அவங்க தான் பிசினஸே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எலான் மாஸ்க், டிம் குக், ஆப்பிள், அதுக்கப்புறம் நிவ்யா அண்ட் இது என்ன பேர் மறந்துட்டேன், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட், நேல் பட்டேல், என்ன சிவியோ பேர் மறந்துட்டேன், சாரி. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இப்ப பப்ளிக்கா வந்து வெளில வந்து அவங்க தான் அவங்களோட பிராண்ட் வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஈவன் தான் அவங்களோட பிராண்ட், அவங்களோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து பெஸ்டா இருந்தாலும் சின்ஸ் தே ஆர் ஆன் த பிளாட்ஃபார்ம், பிகாஸ் அப்பதான் ஓகே அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து தெரியும் ஓகே தே ஆர் புஷிங் இட் அப்படின்னு. ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படின்ற விஷயம் இஸ் அ மஸ்ட்.
அது நிறைய விஷயம் உங்களுக்கு கொண்டு வரும். நாட் ஜஸ்ட் ஃபார் தட் ப்ராடக்ட், வேற வேற சர்வீசஸ் கொண்டு வரும், வேற வேற ஹெல்ப், வேற வேற நெட்வொர்க் அப்படின்னு விஷயம் எல்லாமே கொண்டு வரும். ஸோ பர்சனல் பிராண்டிங், யா, இட்ஸ் a good thing compared to others. For a startup business, which is best marketing tool to reach customer? I need a briefing about Meta business portfolio. Could you explain it, please? Marketing tool to reach a customer and basic tools அப்படின்ற விஷயம் பார்த்தோம்னா இங்க பிளாட்ஃபார்ம்ஸ் தான் பேசிக்கா. ஸ்டார்ட் அப் அப்படின்றதுல வந்து I would say LinkedIn is a must. LinkedIn is a must because அங்கதான் நீங்க பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இன்வெஸ்டர்ஸ் அவங்கள வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாஸ் என்ன, நீங்க எந்த சோஷியல் என்ன பிஸ்னஸ் என்ன சொல்ல தெரியும். ஸோ அதால அந்த சோஷியல் மீடியால வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்கலாம், ரைட்? அந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்க கஸ்டமர்ஸோட இன்டராக்ட் பண்ண போறீங்க, ரைட்? ஸோ தோஸ் ஆர் த பேசிக் டூல்ஸ். பட் அதுல வந்து உங்களுக்கு கூட என்கேஜ்மெண்ட் அதில் கொண்டு வரணும்னா இட்ஸ் பேசிக்கலி கண்டென்ட், ரைட்? ஸோ உங்களோட ப்ராடக்ட் அல்ல உங்களோட இதில் வச்சு என்ன கண்டென்ட் அப்படின்ற விஷயத்த வச்சு தான் அங்கால அது பூஸ்ட் ஆக போகுது, ரைட்? ஸோ நீங்க ரைட் கண்டென்ட் நீங்க கிரியேட் பண்றீங்க, ரைட் கண்டென்ட் நீங்க புஷ் பண்றீங்கன்னா யூ வில் கெட் குட் அமௌண்ட் ஆஃப் கஸ்டமர். நீங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்ன்ற அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையும் இல்லை. லைக் கிழமையில ஒரு 2 hours அல்லது சண்டேஸ் வந்து ஒதுக்குங்க, ஒரு 4 hours அதுக்குண்டு யூஸ் யுவர் ஃபோன் டு டூ எனி ஷூட்ஸ். ஃபோன்லேயே வந்து நீங்க எடிட் பண்ணலாம், அப்லோடிங். அப்படி இல்லாட்டி ஃபோன்ல உங்களுக்கு வீடியோட கஷ்டம்னா நான் அந்த ப்ராடக்ட் வந்து நாளாக வச்சு போட்டு ஜஸ்ட் ஃபோட்டோ எடுத்து போட்டு ஓகே திஸ் இஸ் ப்ராடக்ட் ஜஸ்ட் அப்லோடிங், ரைட்? ஸோ ஸ்டார்ட் அப்புக்கு அதான் முக்கியம். பட் மார்க்கெட்டிங் அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க ஸ்டார்ட் அப்புக்கு ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்க யூ நீட் டு பிளான் இட். கண்ட வாட்டி செலவழிக்க கூடாது, ரைட்? ஸோ எந்த மார்க்கெட்டிங் நீங்க பண்ண போறீங்கனாலும் ஏன் அதை செய்ய போறீங்க, அது செய்யறதால உங்களுக்கு சரியான அவுட்புட் வருமா அப்படின்ற விஷயம் வந்து தெளிவா தெரிஞ்சு, அப்படி தெளியாட்டி ஆல்ரெடி செஞ்சாக்கள்கிட்ட அந்த விஷயத்தை கதைச்சு கேட்டுட்டு அதை செய்யுங்க, ரைட்? ஸோ யா, பேசிக்கலி ஸ்டார்ட் அப் பண்ணா ஐ வுட் சே கோ LinkedIn இஸ் அ மஸ்ட். பிளஸ் சோஷியல் மீடியா வந்து உங்களை கஸ்டமர்ஸை கொண்டுரும், LinkedIn வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் கொண்டுரும், ரைட்? ஸோ ஐ திங்க் யா, thank you guys, thank you everyone for joining the session. I hope எல்லாருக்கும் வந்து ஒரு விஷயம் வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, thank you everyone. See you guys. தேங்க்யூ சர்மானா. அண்ட் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்க ஒரு பாட்காஸ்ட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா வச்சிடுங்க. ஸோ நீங்க அந்த பாட்காஸ்ட்ல ஜாயின் பண்ணி நீங்க டைரக்டா வந்து உங்களோட கொஸ்டின்ஸை கேட்கலாம். அண்ட் இது சம்பந்தமா வந்து ஷர்மானா அண்ட் அதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணி இந்த பாட்காஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா. ஸோ இது சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு நீங்க எங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனல்ஸ் உங்களோட சோஷியல் மீடியாஸை வந்து லைக் பண்ணி வச்சுக்கொண்டீங்கன்னா ஃபர்தர் டீடைல்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அண்ட் எங்களோட வெபினார் எங்களோட கோர்சஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணோம். ஸோ இன்ட்ரெஸ்டான ஆட்கள் ரெஜிஸ்டர் பண்ணி 20% ஆஃபரையும் பெற்றுக்கொள்ளுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எங்களோட வெபினார்ஸ் லிசன் பண்ணதுக்கும் ஷர்மானா. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.